சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இஸ்லாம் உயர்ந்ததற்கான பத்ர் தினம். பத்ர் தினத்தன்று மட்டும் தோல்வி ஏற்பட்டிருந்தால் அகிலத்தில் இஸ்லாம் இருந்திருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு வெற்றியை கொடுத்த தினம்தான் இந்த பத்ர் நாள். பத்ர் போர்க்களத்தை பற்றிய சில தகவல்களை, செய்திகளை நாம் தெரிந்து கொள்வது அவசியம் என்ற காரணத்தினால் பத்ர் சார்ந்த சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் பெருமானாரின் மீது வைத்திருந்த பாசத்தை யாராலும் அளக்க முடியாது. தன் பிள்ளையை விட, தன் மனைவி மக்களை விட, தன்னுடைய பெற்றோர்களை விட பெருமானாரின் மீது பாசம் கொண்டவர்களாக சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். தல்ஹத் இப்னு பர்ரா அவர்களின் அன்புக்கு சில உதாரணங்களை நான் சொல்லுவேன். தல்ஹத் இப்னு பர்ரா உடல்நிலை சரியில் நாமல் இருக்கிறார்கள். பெருமானார் சென்று பார்க்கிறார்கள். நாயகம் சொன்னார்கள், இன்று இரவு தல்ஹா இறந்து போவார். அவர் இறந்ததற்கு பிறகு எனக்கு செய்தி சொல்லுங்கள், நான் வர வேண்டும், குளிக்க வைக்க வேண்டும், தொழ வைக்க வேண்டும், அடக்கம் செய்ய வேண்டும், எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் புறப்படுகிறார்கள். மயக்கத்தில் இருந்த தல்ஹத் இப்னு பர்ரா விழித்து பார்க்கிறார்கள். தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், அருமை தோழர்களே, நான் இன்று இறந்து விடுவேன் போல் தெரிகிறது. நான் இறந்து விட்டால் பெருமானாரிடத்திலே சொல்லிவிட வேண்டாம். இரவு நேரம் பெருமானார் வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சில எதிரிகள் மக்காவில் உண்டு. அந்த எதிரிகளின் மூலமாக நாயகத்திற்கு தீங்கு ஏற்படலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும். அதனால் யாரும் சொல்லாதீர்கள் என்றார்கள் தல்ஹத் இப்னு பர்ரா. இரவு நேரத்திலே தல்ஹா இறந்து போகிறார். பெருமானாருக்கு சொல்வதா விடுவதா? நாயகத்திற்கு சொல்வதா விடுவதா? இரவு நேரமாக இருக்கிறது. பெருமானாருக்கு சொன்னால் வருகிற வழிகளில் ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடலாம் என்று எண்ணி சஹாபாக்கள் சொல்லாமலேயே இரவோடு இரவாக அடக்கி விடுகிறார்கள். பெருமானாரினுடைய பழக்கம் எல்லாம் அடக்கும் முறை. நம்மை போன்ற 24 மணி நேரம் வைக்கிற முறை எல்லாம் இல்லை. ஒரு பாங்கிலிருந்து அடுத்த பாங்குக்குள் அடக்கப்பட்டு விடும். ஃபஜ்ருக்கு வஃபாத்தானால் லுஹருக்கு அடக்கம், லுஹருக்கு வஃபாத்தானால் அஸ்ருக்கு அடக்கம். ஒரு பாங்குக்கும் இன்னொரு பாங்குக்கும் இடையிலே அடக்கி விடுவார்கள். தல்ஹா அடக்கப்படுகிறார்கள். மறுநாள் பெருமானார் சுபஹ் தொழுகை வைக்கிறார்கள். சுபஹ் தொழுகையை முடித்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தல்ஹாவின் நிலை எப்படி? நாயகமே, வஃபாத்தானார், அடக்கி விட்டோம் நாயகமே. நம்மை போன்றவர்களாக இருந்தால் நடப்பதே வேறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே அடக்கினீர்கள் என்று சென்றார்கள். கபருக்கு சென்றார்கள். தொழுகை நடத்துகிறார்கள். பெருமானார் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய தல்ஹா இறந்து போய்விட்டார் ரப்பே, அவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும், உன்னை பார்த்து அவர் சிரிக்க வேண்டும். அந்த அன்பு எவ்வளவு! நாயகத்தின் மீது தல்ஹாவுக்கு அன்பு, தல்ஹாவின் மீது நாயகத்திற்கு அன்பு. அபூ மஹ்தூரா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பையன் அபூ மஹ்தூரா. பெருமானார் பயணத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்களோடு. பாங்கு நேரம் வருகிறது, பாங்கு சொல்லப்படுகிறது தொழுகைக்காக. அபூ மஹ்தூராவின் குரல் அழகான குரல். சின்ன பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவானுங்க, சொல்றத மாதிரியே திரும்ப சொல்லுவானுங்க. அதே மாதிரி பாங்கு சொல்வதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அபூ மஹ்தூரா இஸ்லாத்திற்கு எல்லாம் வரவில்லை. அவரும் பசங்களோடு சேர்ந்து பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இங்க பார்த்தா பிலால் பாங்கு சொல்றாரு, அங்க அபூ மஹ்தூரா பாங்கு சொல்றார். பிலால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்றார். அபூ மஹ்தூரா அழகான குரலிலே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். பெருமானாருக்கு அவரின் குரல்
முடித்து போனார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அபூ மஹ்தூரா சின்ன பையனை புடிச்சிட்டு வாங்கன்றாங்க. சஹாபாக்கள் சென்றார்கள், கொண்டு வந்து பெருமானாருக்கு முன்னால் நிறுத்துகிறார்கள். நாயகத்தை பார்த்து பயப்படுறார் அபூ மஹ்தூரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அபூ மஹ்தூரா உன் குரல் அழகாக இருக்கிறது, இவர் பாங்கை சொல்லிக் கொடுப்பார், நீ சொல் என்று தலையிலே கை வைத்துக் கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலையிலே கை வைத்ததுதான் தாமிதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வைத்து கை வைத்து பாங்கு சொல் என்றார்கள். பாங்கை சொன்னார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுக்க சொன்னார். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொடுக்க அப்பொழுதே அவர் பாங்கோடு சேர்த்து ஈமானையும் கொண்டு விடுகிறார். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கை முடிக்கிறார்கள். நாயகமே, நான் ஈமான் கொண்டு விட்டேன். அதனாலதான் அபூ மஹ்தூரா எப்ப பாங்கு சொன்னாலும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வரும்போது தர்ஜீ மெதுவா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஷாஃபி மذஹபில தர்ஜீ செய்வார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அந்த அபூ மஹ்தூரா சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். காரணம், தான் ஈமான் கொண்டதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த அபூ மஹ்தூரா பெருமானார் கை வைத்த முடியை வெட்டவே இல்லை வஃபாத்தாகிற வரை. எல்லாரும் பின்னாடி பங்கு வைப்பாங்க, ஆனால் அபூ மஹ்தூரா முன்னால் வைத்திருக்கிறார். மனைவி கேட்கிறார்கள், என்னங்க முடி முன்னாடி தர வரைக்கும் போயிட்டு இருக்கிறே, நாயகம் கை வைத்த முடியை நான் வெட்ட தயாராக இல்லை. அன்புக்கு இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு காட்ட முடியுமா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம வீடுகள்ல எல்லாம் லாக்கர்ல கத்தையா பணம் இருக்கும் அல்லது நகை இருக்கும். ஆனா அபூ தல்ஹா ரலியல்லாஹுவினுடைய பெட்டியை திறந்து பார்த்தால் முழுக்க பெருமானாரின் முடி இருக்கும். நாயகத்தின் முடி, பெருமானாரின் முடியை பாதுகாத்து வைத்தவர்கள் அபூ தல்ஹா என்றால், உலகத்திலே இதுவரை உலகம் எத்தனையோ தலைவர்களை கண்டிருக்கிறது. அந்த தலைவர்களின் முடி பாதுகாப்பாக இருக்கிறதா? நபிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் முடி பாதுகாப்பாக இருக்கிறதா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் முடி பாதுகாப்பாக இருக்கிறதா? உலக படைக்காரர்களாக இருப்பவர்களுடைய முடி பாதுகாப்பாக இருக்கிறதா? ஏதாவது திட்டுறதுக்கு வேண்டாம் சொல்லுவான், அப்படி முடிய புடுங்கி. அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் பெருமானாரினுடைய முடி கூட பாதுகாக்கப்பட்டது. இதையும் தாண்டி அபூ ஸஅலபா, குள்ளநரிக்கே வாப்பா என்று ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபியை மிஞ்சி ஒரு ஆள் தந்திரம் பண்ணிட முடியாது. குள்ளநரிக்கே வாப்பா. யார் அந்த சஹாபி என்றால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா. முஆவியா ரலியல்லாஹு எதிர்த்து ஒருத்தன் ஜெயிச்சான், வரலாறே இல்லை, அலி ரலியல்லாஹுவை தவிர. இந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரின் நிகங்களை பாதுகாத்து வைத்திருந்தார்கள். வெட்டி போட்ட நிகங்கள் இருக்கிறது அல்லவா, அதையெல்லாம் எடுத்து வைத்திருந்தார்கள். சொன்னார்கள் இறுதி நேரத்திலே, நான் நாயகத்தின் மீது வைத்திருக்கிற அன்புக்கு சான்று என்ன தெரியுமா? யாருமே செய்யாத ஒன்றை நான் செய்திருக்கிறேன். அண்ணலின் நிகக்கண்கள் என்னிடத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது. நான் வஃபாத்தானவுடன் நிகக்கண்களை என்னோடு சேர்த்து அடக்குங்கள் என்றார்கள். எனக்கு கபரின் வேதனை கிடையாது என்றார்கள். நாயகத்தின் மீது வைத்திருந்த அன்புக்கு அளவே இல்லை. இன்னொரு பக்கம் ரபிஆ. யானந்த ரபிஆ பெருமானாருக்கு தஹஜ்ஜத்திலே மட்டும் ஹிதமத் செய்கிற தோழர் ரபிஆ. தஹஜ்ஜத்திலே, மற்ற நேரத்தில் ஹிதமத் செய்யறது ரொம்ப ஈஸி. பகல்ல பெருமானார் எப்ப எழுவார்கள் தொழுவார்கள் யாருக்குமே தெரியாது. திடீர்னு 2 மணிக்கு எழுவாங்க, 3 மணிக்கு எழுவாங்க, திடீர்னு 1:30க்கு எழுவாங்க. எப்பொழுது எழுவார்கள் எப்பொழுது தொழுவார்கள் யாரும் சொல்ல முடியாது. இந்த ரபிஆ பெருமானார் ஒரு நாள் சொன்னார்கள், ரபிஆ, நான் எப்பொழுது எழுந்து வந்தாலும் நீ தண்ணீரோடு நிற்கிறாய். வாலிப பருவத்தை அடைந்து விட்டாய். உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இல்லையா ரபிஆ? எந்த வாலிபனாவது இல்லைன்னு சொல்லுவானா? பெருமானார் இடத்துல இருக்கு நாயகமே, அது இல்லாம இருக்க முடியுமா? ரபிஆ, நீ திருமணம் முடித்துக்கொள். சரி நாயகமே, நீங்களே பொண்ணு சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குணத்தை காட்டி அங்கே பெண் கொடுக்க சொல்லி திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்த அந்த முதல் நாள்
இடத்திலே சென்று விடு ரபியா, இனி நீ என்னிடத்திலே வர வேண்டாம் ரபியா, சென்று விடு. பறக்கிறார், நடக்கல, பறக்கிறார். பெருமானார் சந்தோஷம் அடைகிறார்கள். தஹஜ்ஜத் நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து கதவை திறந்து பார்த்தால் ரபியா உட்கார்ந்திருக்கிறார். என்ன ரபியா, உன்னை போகச் சொன்னேனே, நான் தான் போய்விட்டேனே நாயகமே. நீங்க சொன்ன கட்டளைக்கு கட்டுப்பட்டேன் நாயகமே, ஓடினேன். ஆனால் என்னால் இருக்க முடியவில்லை. உங்களுக்கு பணி செய்து உங்களுக்கு ஹிதமத்தை செய்து நான் அந்த சகல நேரத்திலே உங்களுக்கு பணி செய்யாமல் என்னால் இருக்க முடியவில்லை, ஓடி வந்து விட்டேன் நாயகம். இதுதான் சஹாபாக்கள் நாயகத்தின் மீது வைத்திருந்த அன்பு. அன்பு சஹாபாக்களிடத்திலே ஒரு பக்கம் மலர்ந்து நிற்கிறது, இன்னொரு பக்கம் மக்காவாசிகளிடத்திலே குரோதம் வளர்ந்து நிற்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி கொண்டு குவிப்பது, நாயகத்தின் தோழர்களுக்கு எப்படி தொல்லை கொடுப்பது. மதீனாவிலே முழுக்க அன்பு, மக்கா முழுக்க விரோதம். மக்காவாசிகள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள். கோடை காலத்திலே பயணம், குளிர்கால பயணம் என்று இரண்டு பயணங்களை வைத்திருப்பார்கள் மக்காவாசிகள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது சொல்லுவான், ரஹலத் ஷிதாஇ வஸைஃப் லீலாஃபி குரைஷ் சூராவில் அல்லாஹ் சொல்கிறார். கோடை காலத்திலே ஒரு பயணம், குளிர் காலத்திலே ஒரு பயணம். அவர்கள் வியாபாரம் எப்படி இருக்கும் என்றால் ஷேர் வியாபாரம், கூட்டு வியாபாரம். ஒரு 40 பேர் கொண்ட குழுவை அனுப்புவார்கள், ஆனால் ஊர் சார்பாக அனுப்புவார்கள். ஊர்ல 400 பேர் இருக்காங்கன்னா எல்லாரும் காசு போட்டு அந்த 40 பேர்த்தை அனுப்பிச்சு வைப்பாங்க. வர்ற லாபத்துல எவ்வளவு பணம் கொடுத்தார்களோ அதற்கு ஏற்றவாறு லாப பணம் பிரித்து கொடுக்கப்படும். இதுதான் மக்காவாசிகளுடைய வியாபார முறை. அவன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அழகா வியாபாரம் பண்ணா. இன்னைக்கு நம்ம ஆள்ல அண்ணன் தம்பி 2 பேர் ஒண்ணா சேர்ந்து வியாபாரம் பண்றது இல்ல. கூட்டு வியாபாரத்திலே அவர்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. இப்பொழுது விரோதத்தினுடைய எல்லை முற்றி போய் இந்த வியாபாரத்தில் வருகிற எல்லா லாபத்தையும் அபூஜஹில், அபூ சுஃபியான், உமையா, உத்பா, ஷைபா, ஹக்கீம், அபுல் ஆஸ் எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து முடிவு செய்கிறார்கள். இதில் வருகிற எல்லா வியாபாரத்தையும் எல்லா லாபத்தையும் முகம்மதையும் முகம்மதின் தோழர்களையும் அழிப்பதற்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த லாபம் முழுக்க அழிவுக்கு. பயணம் செல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு செய்தி வருகிறது. ஜிப்ரீலின் தொடர்பை கொண்டவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகமே, இந்த பயணத்திலே வருகிற லாபம் முழுக்க உங்களை அழிப்பதற்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியா இருந்தாலும் திரும்பி வரும்போது லாபத்தோடு வருகிற பொழுது ஷாமுக்கு சென்றவர்கள் மதீனாவை தொடாமல் மக்காவுக்கு செல்ல முடியாது. இந்த வழியாகத்தானே வருவார்கள், பார்த்துக் கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகை முடிகிறதே, அபூ சுஃபியானின் தலைமையில் ஷாமிலிருந்து வியாபார கூட்டம் நம்மை அழிப்பதற்காக பெரும் லாபத்தோடு புறப்பட்டு வருகிறார்கள். அவர்களை யார் கொண்டு வந்து எனக்கு முன்னால் நிறுத்துவது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்தின் மீது அன்பு கொண்ட தோழர்கள் தொழ வந்த அத்தனை பேர் எந்திரிச்சு நின்னுட்டாங்க. நாயகமே, நாங்கள் அத்தனை பேர்களும் சொல்கிறோம், அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் 40 தானே, நாங்கள் அத்தனை பேர்களும் சென்று கொண்டு வந்து நிறுத்துகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் 15 பேர்களைத்தான் அனுப்பினார்கள். அச்சமூட்டுவதற்காகத்தான் அனுப்பினார்கள். அது போருக்கு அனுப்பவில்லை. ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 கீர், அரபியில கீர் என்று சொல்லுவார்கள். இந்த 15 பேர்களும் சென்று அவர்களை கொண்டு வருவதற்காக வேண்டி சென்றார்கள். இந்த செய்தி அபூ சுஃபியானுக்கு தெரிந்து விடுகிறது. அபூ சுஃபியானை போன்று உளவுத்துறையில் சிறந்தவர்கள் யாரும் இல்லை. ஒரு காலத்துல வீரப்பனை சொல்லிட்டு இருந்தாங்க, பறவைகள் மிருகங்கள் அதன் குரலை வைத்தே அறிந்து கொள்வார் என்று. இதை போன்று அபூ சுஃபியான் அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் படைத்தவர். நறுமணத்தை வைத்து, வாடைகளை வைத்து, புழுக்கைகளை வைத்து யார் சென்றிருக்கிறார்கள், எங்கே சென்றிருக்கிறார்கள் என்பதை அறிகிற மாபெரும் ஆற்றல் அபூ சுஃபியானுக்கு உண்டு. அபூ சுஃபியான் முடிவு செய்கிறார், நம்மை பிடிப்பதற்கு முகம்மது அனுப்பி இருக்கிறார். கடலோரமாக அபூ சுஃபியான் பாதையை மாற்றுகிறார். அபூ சுஃபியான் லம்லம் இப்னு கிஃபாரி, இன்னொரு ரிவாயத்துல அம்ர் இப்னு லம்லம் இப்னு கிஃபாரி என்பவருக்கு 2 ஒட்டகைகள் நான் பரிசாக தருகிறேன், உனக்கு நான் இத்தனை 1000 பரிசாக தருகிறேன், நீ சென்று எங்களுக்கு முன்னால்
மக்காவிலே சொல்லிவிடு, முஹம்மது நம்முடைய பொருட்களை பிடித்து விட்டார் என்று சொல். கடலோரமாக வேகமாக குதிரையிலே சீறி பாய்கிறார் லம்லம். அபூ சுஃபியானும் கடலோரமாக வந்து விடுகிறார். அபூ சுஃபியான் வருவதற்கு முன்பதாகவே லம்லம் இப்னு கிஃபாரி மக்காவுக்குள்ளே நுழையும் போது ஆடைகளை எல்லாம் கிழிச்சுக்கிட்டு, முஹம்மது நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் சேதப்படுத்தி விட்டார், நம்முடைய பொருளாதாரத்தை நசுக்கி விட்டார், அழித்து விட்டார் என்ற சட்டையை கிழிச்சிட்டு சொல்ல, அங்கிருந்த அந்த அரபுகளுக்கு சொல்லவா தேவை? அபூஜஹில் போன்றவர்களுக்கெல்லாம் கோபம் கொந்தளிக்கிறது. நமக்கு முன்னால் முஹம்மது கொசுவின் இறக்கைக்கு சமம், இப்பொழுதே படைகளப்பப்பட வேண்டும். கொசுவின் இறக்கைக்கு சமம், இப்பொழுதே படைகளப்பப்பட வேண்டும். அந்த முஹம்மதையும் முஹம்மதின் தோழர்களையும் கொன்று குவிக்க வேண்டும் என்று அபூஜஹில் மக்களுக்கு பிரகடனப்படுத்துகிறார். இதற்கிடையில் மக்காவிலே சில நிகழ்வு நடக்கிறது. அபூஜஹில் மக்களை எழுப்ப ஆத்திகா ஒரு கனவு கண்டிருக்கிறார்கள். அந்த அம்மா என்ன கனவு கண்டாங்கன்னா, என்ன 3 நாள்ல மக்காவாசிகள் எல்லாம் கொண்டு குவிக்கப்படுவதை போட்டு கனவு கண்டார்கள். மக்காவாசிகள் அத்தனை பேர்களின் தலை அறுக்கப்படுகிறது, ரத்தம் கொட்டிக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு கனவை கண்டு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்துல ரகசியமா தான் சொன்னாங்க, ஆத்திகா இந்த கனவை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, சொன்னால் பெரும் பிரச்சனையாகிவிடும் என்று சொல்ல அப்பாஸ் ரலியல்லாஹு பொதுவாகவே நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிட்டு யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்லி பாருங்க, ஊரே சொல்லிடுவான். பேசாம விட்டுட்டா பேசாம இருக்கும். அதுவும் பொம்பளைகள்ட்ட போய் சொல்லி பாருங்க, அக்கா இது உங்கள்ட்ட மட்டும் தான் சொல்றேன், வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அக்கா அப்படின்னா உடனே பக்கத்து வீட்டுக்காரமாட்ட போய் எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட மட்டும் தான் சொன்னாரு, நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கக்கா. அப்படியே பக்கம் பக்கமா போய் கடைசியில தெருவுல கடைவீதியில வீட்டுக்காரர் இருக்கும்போது என்னமோ ரகசியம் நீங்க சொன்னீங்களாமே. இது போன்று அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே சொல்ல, அவர்கள் போய் கடைவீதியிலே சொல்ல, அபூஜஹிலுக்கு தெரிய நேராக வந்தான். ஆத்திகாவின் கன்னத்தில் அறைகிறான் அபூஜஹில். 3 நாட்களில் நீ சொன்னது நடக்கவில்லை என்றால் ஹாசிம் குடும்பத்தார்களே இழிவானவர்கள் என்று நான் காபாவில் எழுதி ஒட்டுவேன் என்று கடுமையாக எச்சரிக்கிறார். இந்த நேரத்துல தான் லம்லம் வந்து சொல்றான். கடுமையாக எச்சரித்து விட்டு வந்தால் லம்லம் வந்து சொல்கிறார், நமக்கு அபயம் வந்து விட்டதே, கை சேரவே. மக்களை எல்லாம் அபூஜஹில் ஒன்று சேர்க்கிறார். என்ன செய்யலாம்? அவர்களுக்கு ஒரு வழமை ஒன்று உண்டு, மக்காவாசிகளுக்கு ஒரு வழமை உண்டு. ஏதாவது ஒண்ணுண்டா சீட்டு போட்டு பார்ப்பான், குளிக்க பார்ப்பான். இன்னைக்கு நம்ம ஆளுகளுக்கு சில பேர்களுக்கு அந்த வழமை இருக்கு. நேரா வருவான், வெளியே வந்து கதவை திறந்த உடனே பூனை இப்படி ஒண்ணு ஓடும். ஒண்ணு நேரா வீட்டுக்குள்ள போய் ஒரு செம்பு தண்ணியை குடிச்சிட்டு திருப்பி வருவார். வந்து பார்த்தா பூனை செத்து கிடக்குது. இவனை பார்த்து பூனை செத்து போச்சு, அது அடிவெட்டு செத்துரும். ஆனா பூனை சகுனம் இவன் சொல்லிட்டு இருப்பான். பள்ளியை சகுனமாக நினைப்பவர்கள் உண்டு. இதை போன்று அவர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, சீட்டு போட்டு பார்க்கிற பழக்கம். போனாமா வேணாமா, ஆம் இல்லை, போருக்கு செல்லலாமா வேண்டாமா. 5 பெரும் தலைவர்கள் ஒன்று சேர்க்கிறார்கள். உத்பா, ஷைபா, வலீத், ஹக்கீம், அபுல்லாஸ் 5 பேர்களும் ஒன்று சேர்த்து சீட்டு போடுகிறார்கள். ஒரு தடவை இல்ல, 5 தடவை போட்டான். 5 தடவையும் போக வேண்டாம்னு தான் வருது. 5 தடவையும் போக வேண்டாம் என்று வருகிறது. அபூஜஹில் இடத்திலே போய் சென்று சொன்னா, 5 தடவை சீட்டு போட்டோம் ஐயா, 5 தடவையும் வேண்டாம் வேண்டாம் என்று வருகிறது. அதனால் வேண்டாம், நீங்கள் எல்லாம் கோழைகள். அபூஜஹில் சொல்லுவான், நீங்கள் எல்லாம் கோழைகள். தலைவர்களுக்கு வீரம் அவசியம். நான் எடுத்த முடிவிலே பின்வாங்குவதில்லை. எல்லோரும் ஒன்று சேருங்கள் என்று ஒன்று காட்டுகிற பொழுது அபூ சுஃபியானும் வந்து விடுகிறார். பொருள் எல்லாம் பாதுகாப்பாக கொண்டு வந்து விட்டோம், மாற்று வழியிலே முகம்மதோடு போர் தொடுக்க வேண்டாம். அபூஜஹில் சொல்லுவான், இல்லை போர் தொடுக்க தீர வேண்டும். இதற்கு இடையிலே அங்கு ஒரு நிகழ்வும் நடந்திருக்கும். உமையாவுக்கும் ஸஅத் ரலியல்லாஹுவுக்கும் தொடர்பு உண்டு. ஸஅத் ரலியல்லாஹு தஆலா முஸ்லிம், உமையா எதிரணி. ஸஅத் ரலியல்லாஹு மக்காவுக்கு வந்த நேரத்திலே காபத்துல்லாவை தவாப் செய்யலாம் உமையா என்று சொல்ல, உமையா காபாவை தவாப் செய்வதற்காக கூட்டி வருகிறார். மதீனாவிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஸஅத் ரலியல்லாஹு தவாப் செய்ய அழைத்து செல்கிற பொழுது அபூஜஹில் இடையிலே வந்து விடுகிறார். என்ன ஸஅதை அழைத்து செல்கிறாய்? தவாப் செய்யணும்னு ஆசைப்பட்டாரு, அதனால அழைச்சிட்டு வர்றேன். தவாப் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது.
சாதர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய ஆலயத்திலே தவாப் செய்வதை தடுப்பதற்கு நீ யார்? அபூஜஹலுக்கும் சாதர் ரலியல்லாஹுவுக்கும் சண்டை வந்துருச்சு. ரெண்டு பேருமே ஒருத்தர் மதீனாவாசி, ஒருத்தர் மக்காவாசி. சாதர் ரலியல்லாஹு மதீனாவாசி, மக்காவாசி. நீ தடுப்பதற்கு நீ யார்? ரெண்டு பேருக்கு சண்டை வர உமையா சாதுக்கு தோதுவாக பேசாமல் தன் தலைவன் அபூஜஹலுக்கு தோதுவாக பேசுகிறான். சாதே, உன் வாயை நிறுத்து, உன் பேச்சை நிறுத்து. என் தலைவருடைய குரலை விட நீ உயர்த்தி பேசுகிறாயா? அபூஜஹலின் குரலை விட நீ உயர்த்தி பேசுகிறாயா? என்ன நடக்கும் தெரியுமா என்று உமையாவும் சேர்ந்து பேச, சாதர் ரலியல்லாஹு உமையாவை பார்த்து லேசா ஒரு சிரிச்சாங்க. என்ன சிரிக்கிறீர்? இல்ல பெருமானார், நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது என்ன கொஞ்ச நாள்ல உமையா முடிஞ்சான்னு சொல்லிட்டாங்க பெருமானார். உமையாவுக்கு முடிஞ்சு போச்சு, ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. திகைத்து போய் நின்ற உமையா, யார் முகம்மது சொன்னாரா? ஆம், முகம்மது தான் சொன்னார். அவனுக்கு உள்ளத்திற்குள் அப்பொழுதிருந்தே பயம் வந்து விட்டது. ஏனென்றால் வாழ்க்கையில் ஒரு முறை கூட அந்த முகம்மது பொய் சொன்னதில்லை என்பது அவர்களுக்கு தெரியும். நேரா மனைவிட்டு ஓடுனான். நமக்கு ஒரு பிரச்சனைன்னா எங்க போவோம்? நேரா நல்ல மனைவியா இருந்தா மனைவிட்ட போவோம். அம்மா இப்படி பிரச்சனை, ஆறுதல் சொல்லுவா. அந்த ஆறுதலில் கொஞ்சம் ஆறுதல் அடைவோம். நேரா மனைவிட்ட போய் இப்படி ஒரு சண்டை நடந்தது, அதை சாதி என்னை பார்த்து சொல்லிவிட்டார். முகம்மது அதிவிரைவில் உமையா சாவான் என்று சொன்னதாக சொன்னார். மனைவி, முகம்மதா சொன்னாரு, முகம்மதா சொன்னாரு, கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ. ஏனென்றால் முகம்மது சொன்னால் நடக்கும். அந்த நாயகம் வாய் சொல்லிவிட்டால் அது நடக்கும். அப்பயே ஒரு விரைவு வாகனத்தை வாங்கி வச்சிட்டான். நேரா அபூஜஹல்கிட்ட வந்து சொன்னா, போருக்கெல்லாம் போக வேணாம், வம்பே வேண்டாம் என்று சொல்ல, அபூஜஹல், உன் கோழைத்தனத்தை என்னிடத்தில் காட்டாதே, போருக்கு எல்லோரும் தயாராக வேண்டும் என்று போர் பிரகடனம் செய்யப்படுகிறது. போருக்கான ஆயுதங்கள், போருக்கான ஜமல் ஒட்டகைகள், போருக்கான குதிரைகள், போருக்கான வாள்கள் அத்தனையும் தயாராகிறது. அவர்களுக்கு எங்களிடத்தில் எல்லாம் இருக்கிறது என்ற மனதை, பொருளாதாரம் நிறைந்திருக்கிறது, எங்களுக்கு சக்தி இருக்கிறது. ஒரு ஆளுக்கு ஒரு ஒட்டகை, 1000 பேர்களுக்கு 700 ஒட்டகை, 70க்கும் மேற்பட்ட குதிரைகள், இன்னொரு ரிவாயத்தில் 200 குதிரைகள், ஒவ்வொருவருக்கும் மிக பிரகாசமான வாள்கள், அத்தனையும் எதிரிகளிடத்தில் இருக்கிறது. எங்களிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறது, வலிமை இருக்கிறது, எங்களிடத்திலே பதவி இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு பதவி இருக்கிறது. ஏன்? கவிபடித்து உற்சாகத்தை ஏற்படுத்தி வீரத்தை ஊட்டக்கூடிய கவிபடிக்கும் பெண்கள் இருக்கிறார்கள். கவிபடிக்கும் பெண்கள் இருக்கிறார்கள். நாட்டியம் ஆடி கவிகளை படித்து வேகத்தை கூட்டி வாள்களின் மூலமாக வாள் விளையாட்டிலே வித்தகர்களாக இருக்கக்கூடிய பெரும் பெரும் வீரர்கள் இருக்கிறார்கள். அத்தனையும் எங்களிடத்தில் இருக்கிறது. இதையும் மீறி நல்ல இடங்களை பிடிக்கிற அளவிற்கு ஆற்றல் எங்களிடத்தில் இருக்கிறது. எல்லாம் எங்களிடம் உண்டு என்ற மமதையில் புறப்படுகிறார்கள். இவங்க புறப்படுறது கூட நாயகத்துக்கு தெரியாது. ஒரு பக்கம் இவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். நாயகத்திடத்திலே என்ன இருந்தது? நாயகத்தின் தோழர்களிடத்திலே என்ன இருந்தது? வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், ஒரு 10 குணம் இருந்தது சகாபாக்களிடத்தில். நீங்க முழுமையா தேடுனீங்கன்னா சகாபாக்கள ஒரு 10 குணம் சகாபாக்களை அலங்கரித்துக் கொண்டிருந்தது. அந்த 10ம் நம்மிடத்தில் இருந்தால் நமக்கும் வாழ்க்கையில் வெற்றி. முதலாவது சகாபாக்களிடத்தில் இருந்த குணம் ஈமான். அந்த ஈமான் நம்மிடத்தில் கொஞ்சமாவது உண்டா? யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானாரை விட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா சொல்வார்களாம், நாஃபக ஹல்லலா ஹல்லலா முனாஃபிக்காகி விட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, நல்லா தானப்பா இருந்த, என்ன முனாஃபிக் ஆயிட்ட? இல்ல, நாயகத்தை விட்டு வெளியே வந்த உடனே கொஞ்சம் ஈமான்ல பலகீனம் ஏற்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு தான் அப்படி ஏற்படுகிறது. அவங்களும் சேர்ந்து தெருவுல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம், நாஃபக அபூபக்கர். அபூபக்கர் ரலியல்லாஹு பார்க்கறாரு இன்னொரு சகாபிய, அவர்ட்ட போய் ஈமான் கொஞ்சம் பலகீனமா இருக்கு. அவர் சொன்னாரு, உங்களுக்கே பலகீனம்னா எனக்கும் தான் பலகீனம். ஒரு 5-6 பேர் சேர்ந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டாங்க, நாயகமே உங்களிடத்தில் இருக்கிற பொழுது ஈமானின் ஜோதி அதிகமாக இருக்கிறது, உங்களை விட்டு வெளியே போகிற பொழுது குறைந்து போகிறது. தாலிக நூருல் ஈமான், இதுதான் ஈமான் என்றார்கள். நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கிற பொழுது ஈமானின் பிரகாசம் அதிகரிக்கும், அதை விட்டு வெளியே செல்லுகிற பொழுது குறையும் கூடும், ஈமான் குறையும் கூடும். சகாபாக்களிடத்தில் இருந்த ஈமான் வலுவாக இருந்தது. இரண்டாவது தன்மை அவர்களிடத்தில் அமல்
நோன்பு வைத்திருக்கிறார்கள். அந்த வருஷம் தான் நோன்பு கடமையா இருக்கு. கடமையாகி 2-3 மாதங்களில் ஹிஜ்ரி 2வது ஆண்டு நோன்பு கடமையான நாட்களிலே கடுமையான வெயில் காலம். சகாபாக்கள் நம்மள மாதிரி சாப்பிட்டு நோன்பு வைக்கிறவங்க அல்ல. நம்ம நோம்பினுடைய லிஸ்டே தனி. அசருக்கு பின்னாடி புடிச்சியா போடுற நோன்பு இது. அதுவும் கோயம்புத்தூர்காரவங்க கூடுதலாக அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். என்ன பசியே எடுக்காத ஒரு ஊர் இந்த ஊர். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அமலும் நிறைந்திருந்தது. எல்லோரும் அமல் செய்கிறார்கள். தொழுகை ஒரு பக்கம் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அமல் நிறைந்திருக்கிறது. மூன்றாவதாக அவர்கள் போராடியது சத்தியத்திற்காக. ஒரு உயிரை கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. தானாகவும் போருக்கு செல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவராக வெட்டி வீழ்த்தி இஸ்லாத்தை வளர்க்கவில்லை. ஏன்? நீங்கள் வரலாறு முழுக்க புரட்டுங்கள். பெருமானார் தன் கையால் ஒருவரை கூட கொல்லவில்லை போர்க்களத்தில். ஒரு தலைவன், இன்னைக்கு யார் சிறந்த தலைவன் நீங்க வரலாறுகளை புரட்டுங்க. எவன் நிறைய கொண்டானா அவன் சிறந்த தலைவன் பாங்க. ஆனால் கொல்லாமலேயே யாரின் கழுத்திலேயும் பெருமானார் கத்தி வைக்காமலேயே கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியை பெற்றார்களே. இது போன்ற ஒரு தலைவனை இதுவரை உலகம் கண்டதில்லை. நான் சொல்லவில்லை, விவேகானந்தர் சொல்லுகிறார். யோசித்து பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆற்றல் என்ன? நபிகள் பெருமானார் தோழர்களிடத்தில் இருந்தது ஹக். அலி ரலியல்லாஹு தஆலா போராடி கொண்டிருக்கிறார்கள். எதிரியை கீழே வீழ்த்தி எதிரியின் நெஞ்சில் மீது அமர்கிற பொழுது எதிரி காரி உமிழ்ந்து விட்டார். அலி ரலியல்லாஹு எழுந்து விட்டார்கள். ஏன் எழுகிறாய்? இனி உன்னை அடித்தால் நான் எனக்காக அடிக்கிறேன், மார்க்கத்திற்காக என்று வராது என்றார்கள். நீ காரி உமிழ்ந்தாய், எனக்கு ரோஷத்தை ஏற்படுத்தினார். இப்பொழுது நான் முன்னிடத்தில் போராடுவது எனக்காகவே தவிர மார்க்கத்திற்கு அல்ல. ஆனால் என் நோக்கம் எனக்காக போராடுவதல்ல, மார்க்கத்திற்காக போராட வேண்டும். எவ்வளவு உயர்ந்த நோக்கம்! உசாமா வந்து சொல்லுவார்கள், நாயகமே, ஒருவர் தலைக்கு மேலே நான் வாளை கொண்டு போய்விட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வாளுக்கு பயந்து சொல்லிட்டார், அதனால வெட்டிட்டேன் நாயகமே. பெருமானார் கண்களில் கண்ணீர். என்ன உசாமா, அல்லாஹ் ஷகத் கல்பா, அவரின் உள்ளத்தை நீ என்ன பிளந்தாய் பார்த்தாய்? அவர் வேணுமென்றே சொல்லுகிறார், வாளுக்கு பயந்து சொல்லுகிறார், உள்ளத்தை பிளந்தாய் பார்த்தாய், நீ இப்படி செய்திருக்க கூடாது உசாமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் வானால் பரவிய மார்க்கம் அல்ல. அங்கே ஹக்கும் இருந்தது. நான்காவது குணம் பொறுமை. சஹாபாக்களுடைய பொறுமையை போன்று உலகத்தில் வேறு யாரும் பொறுத்தவர்கள் இல்லை. சஹாபாக்களுடைய டோட்டல் வரலாறுகள், போர்க்கள வரலாறுகளை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். ரோமை வெற்றி கொள்வதற்காக 3 லட்சம் பேர்களை வெற்றி கொள்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு உமர் அலி எல்லாம் 30,000 பேரை அனுப்பிச்சாங்களாம். 3 லட்சத்தை வெற்றி கொள்ள 30,000 அனுப்புறாங்க. ரோமிகளுடைய தாக்குதல் தாங்க முடியாமல் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு கடிதம் எழுதுறாங்களாம். 30,000 பேர் சேர்ந்து 3 லட்சம் பேர் கூட சண்டை போட முடியல, அதனால எக்ஸ்ட்ரா ஒரு 3000 பேர் அனுப்பி வைங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 3000 பேர் அனுப்புங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா 3 பேர் அனுப்புனாங்களாம். மிக்தாத் இப்னு அம்ர், ஜுபைர் இப்னு அவாம், அஸ்வத், 3 பேர்களையும் அனுப்புகிறார்கள். கடிதத்தில் எழுதினார்கள், இந்த 3 பேரும் 3000 பேருக்கு சமம் என்றார்கள். ஒரு சஹாபியை எப்படி உருவாக்கி வச்சிருந்தாங்க? காரணம், அவர்கள் பொறுத்திருந்து போராடுவார்கள். அவர்களுடைய சபுரால் 3 பேர்கள் 3000க்கு சமம் என்றார்கள். 3 பேரும் சென்றார்கள், ரோமிகளை வென்றார்கள். வரலாறு சொல்கிறது, அழியா வரலாறு. சஹாபாக்களிடத்தில் பொறுமை இருந்தது. 4வது குணம். 5வதாக ஷாதகி. சஹாபாக்கள் சாதாரணமாக இருப்பார்கள். சஹாபாக்கள்கிட்ட ஆடம்பரம் இருக்காது, பந்தா இருக்காது. நம்மள்ட்ட கொஞ்சம் வந்துட்டாவே நம்ம ஆடுற ஆட்டம் அது தனியா இருக்கும். ஆனால் சஹாபாக்களுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டுங்கள். சாதகி, ஷாம் நாட்டின் கவர்னர். இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா மாதிரி அன்றைய ஷாம். கலாச்சாரம் பெருத்த நாடு ஷாம், நாகரிகங்கள் ஆடம்பரங்கள் பெருத்த நாடு ஷாம். அந்த ஷாம் நாட்டினுடைய கவர்னர் அபு உபைதத் இப்னுல் ஜர்ரா. இவரை பார்த்துட்டு வரலான்னு உமர் ரலியல்லாஹு போனாங்களாம்.
ஷாம் நாட்டு கவர்னர் எப்படி ஆடம்பரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், போய் பார்க்கலாம் என்று பார்த்து ஷாம் நாட்டு கவர்னரை பார்க்கிறார்கள். அபூ உபைதாவை சந்திக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறார்கள். முகமது சொல்கிறார்கள், உங்க வீட்டை நான் கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்று சொல்ல அபூ உபைதா வாருங்கள் என்று அழைத்துச் செல்கிறார்கள். ஒரு குடிசை பகுதிக்கு அழைத்துச் சென்றார்கள். அபூ உபைதா ஒரு குடிசைக்குள்ளே நுழைய வைக்கிறார்கள். இதுதான் என் வீடு என்றார்கள். நாட்டின் ஜனாதிபதி வீடு ஒரு குகை குடிசை. பார்த்தா 4 ரொட்டி மேல கட்டி இருக்கு, ஒரே ஒரு தண்ணீர் குவளை இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், இது என்ன? ஷாம் நாட்டில் வாழுகிறாய் உபைதா? ஷாம் நாட்டில் வாழுகிறாய், ஆடம்பரங்கள் உன்னை தொடவில்லையா? அபூ உபைதா ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, நான் பெருமானார் இடத்திலே வளர்ந்தவன், அந்த நாகரீகம் என்னை தொட்டு பார்க்காது என்றார்களே. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தோளில் வேண்டுமானால் நாம் கருப்பர்களாக இருக்கிறோம், ஆனால் கலாச்சாரம் எல்லாம் வெள்ளையர்களின் கலாச்சாரம் இல்லையா? அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். அங்கே வெள்ளையர்களோடு இருந்தார்கள், ஆனால் அவர்களின் கலாச்சாரம் உள்ளே நுழையவில்லை. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு சந்தோஷப்படுகிறார்கள், ஆனந்தமடைகிறார்கள், சாதகி சர்வசாதாரணமாக இருப்பார்கள். நாம் பத்ர் போர்க்களத்தினுடைய நாயகன். 6வது குணம் சஹாபாக்களிடத்தில் இருந்தது, எல்லா சஹாபாக்களிடத்திலும் இருந்தது. இதாஅத், அமீருக்கு கட்டுப்பட்டு நடத்தல். சஹாபாக்கள் அமீருக்கு கட்டுப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்மால் யாராவது அமீருக்கு கட்டுப்படுவானா? அப்பா முத்தவள்ளி சொல்றேன் கேளுப்பா. ஒரு ஊர்ல நீ என்னையா முத்தவள்ளி? நானும் தான் முத்தவள்ளி. ஓட்டு வச்சு பாரு. சின்ன பையன், நீ என்ன முத்தவள்ளி? நானும் முத்தவள்ளி. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இதாஅத் எந்த அளவுக்கு இதாஅத் தெரியுமா? வரலாறு சொல்லும், காலித் இப்னு வலீத் போர்க்களத்திற்குள்ளே நுழைந்து விட்டால் போரில் வெற்றி உறுதி. எங்கு காலித் இப்னு வலீத் காலடி வைத்தாலும் அங்கே வெற்றி. கடுமையாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா கடிதம் எழுதினார்கள், காலிதை தலைமையிலிருந்து நீக்கி அபூ உபைதா தலைமையேற்று நடத்துவார். போர்க்கள உக்கிரமத்தில் ஒரு கடிதம் வருகிறது. படிச்சு பார்த்த உடனே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு ஒண்ணுமே பேசல, தன்னுடைய தலைமையை அபூ உபைதா ரலியல்லாஹுக்கு கொடுத்து விடுகிறார்கள். போரெல்லாம் முடிந்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹுவை சந்தித்து, நான் என்ன தவறு செய்தேன்? போர்க்களத்திலே உக்கிரமம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது என்னை பதவியிலிருந்து நீக்கி அபூ உபைதாவை போட்டீர்களே, நான் என்ன தவறு செய்தேன்? உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? காலித், மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், காலித் போர்க்களத்திலே கலந்தாலே வெற்றி வெற்றி என்கிறார்கள். வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிப்பது காலித் அல்ல, அல்லாஹ் தீர்மானிக்கிறான் என்று சமுதாயம் உணர வேண்டும் என்பதற்காக பாதியிலே உன்னை நிறுத்தி அபூ உபைதாவை போட்டேன். அல்லாஹ் தானே வெற்றியை கொடுத்தான். காலித் ரலியல்லாஹு ஏற்கிறார்கள். போர்க்களத்தின் நடுவிலே கூட அமீருக்கு கட்டுப்பட்டு நடக்கிற அற்புதமான படை வீரர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு வைத்திருந்தார்கள். இதாஅத். அடுத்த குணம் சாபித்துல் கதம். 7வதாக சாபித்துல் கதம். ஒரு இடத்துல போயிட்டாங்கன்னாக்க வெற்றியை பார்க்காமல் திரும்ப மாட்டார்கள். தாயிப் நகரத்து கோட்டையை வெற்றி கொள்வதற்காக செல்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விடலாம் என்று சொல்ல ஸஹர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நாயகமே, நாம் முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது நாயகமே, வெற்றி இல்லாமல் திரும்ப முடியாது நாயகமே என்று சொல்லி 20 நாட்கள் அங்கு தங்கி தாயிஃபை வெற்றி கொள்ளாமல் திரும்பவில்லை. வரலாறு சொல்கிறது, சாபித்துல் கதம் பத்ர் போர்க்களத்திலும் அதுதான் சஹாபாக்களிடத்தில் இருந்தது. ஸ்ட்ராங்காக இருந்து போராடினார்கள். 8வது நம்முடைய சஹாபாக்களிடத்தில் இருந்த பெரிய தன்மை என்ன தெரியுமா? விளந்தகி, உயர்ந்த எண்ணம். சஹாபாக்களுக்கு என்னைக்குமே தாழ்வான எண்ணம் கிடையாது. போர்க்களத்தில் வெற்றி கொண்டு அதுல கிடைக்கிற கனிமத் பொருட்களை எடுத்து வீட கட்டலாம், வாசல கட்டலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம் என்ற எண்ணம் இல்லை, உயர்ந்த எண்ணம். கிஸ்ரா நாடு வெற்றி கொள்ளப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு இடத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அரசருடைய கிரீடத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அரசருடைய கிரீடம் கிடந்தது, நான் தான் எடுத்து கொண்டு வந்து தருகிறேன். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீ எடுத்ததை யாருமே பார்க்கவில்லையே, நீயே வீட்டிலே கொண்டு போய் வைத்திருந்தால் பல கோடி மதிப்பு பெறுமே, ஏன் என்னிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தாய் என்று கேட்டார்கள். நம்மால அறிஞ்சுன்னு சொன்னா
இந்த கிரீடத்தை கொடுப்பானா முழு பூசணிக்காய சோத்துல அமைக்கிடுவான். கிரீடம் என்ன? சும்மா ஒரு அரை பவுன் காயின்ஸ் கிடந்தா கூட அப்படியே கர்ச்சீப்பை போட்டு மூடி ஒண்ணும் தெரியாத மாதிரி கபர்ஸ்தான் ஆக்கிடுவான். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். ஆனால் உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பொருளை கொண்டு வந்து கிரீடத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஏன் கொடுத்தாய் என்று கேட்கிற பொழுது குன்னா அதல்ல கௌம், ஆக இழிவான சமுதாயமாக நாம் இருந்தோம். ஃபஅஸ்ஸனல்லாஹ், அல்லாஹ்தான் நமக்கு இவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். நாம் மோசடி செய்தால் அதல்லனல்லாஹ், அல்லாஹ் நம்மை மீண்டும் கேவலப்படுத்தி விடுவான். அந்த கேவலம் எனக்கும் என் சமுதாயத்திற்கும் வந்துவிடக் கூடாது, எனக்கும் என் சமுதாயத்திற்கும் வந்துவிடக் கூடாது. அதனால் தான் கொடுத்தேன் என்று கொண்டு வந்து கொடுக்கிறார்களே. அன்புக்குரியவர்களே, நம் சமுதாயத்திற்கு இழிவு வரக்கூடாது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நினைத்தார்களே, அதுபோன்று நம்முடைய இளவர்கள், நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய சமூகத்தார்கள் என் சமூகத்தை காக்க வேண்டும், கண்ணியம் காக்க வேண்டும் என்று எத்தனை பேர் இருந்திருக்கிறோம் எண்ணி பார்க்கிறோம். அவர்களுடைய உயர்ந்த உயர்ந்த எண்ணம். 9வது அவர்களிடத்தில் இருந்த தன்மை ஆஜிசியத், தங்களுக்குள்ளே பணிவாக இருப்பார்கள். அவங்களுக்குள்ள ரொம்ப பணிவாக நடந்து கொள்வார்கள். வரலாறு சொல்லி காட்டுகிறது. ரொம்ப பணிவு. மதாயின் கவர்னர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, மதியன் நாட்டினுடைய கவர்னர், நடந்து செல்லுகிற பொழுது ஒரு அம்மா, கவர்னர்னே தெரியாது, நம்ம கவர்னரா வரதா இருந்தாக்க முன்னாடி ஒரு சைரன் பின்னாடி ஒரு சைரன், 1000 சைரனை போட்டு ரோட்ல யாரையும் நடக்க விடாம செய்கிற அந்த பண்பாடு எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. அவங்க வாட்டி போயிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா புல்லுக்கட்டை தூக்கிட்டு போகுது. அபூ ஹுரைரா ஒரு மாதிரியா தான் போவாங்க, ரொம்ப பிராணியான ஆளு. வான்னு கூப்பிட்டு புல்லுக்கட்டை தூக்கி அவர் தலையில வச்சிருச்சு. அபூ ஹுரைரா நாட்டின் கவர்னர் புல்லு தூக்கி தலையிறாரு. இடையில வழியில வந்து தெரிஞ்ச ஒருத்தர், அமீருல் முஃமினீன், நீங்க என்ன புல்ல தூக்கிட்டு போறீங்க என்று சொன்ன உடனே அந்த அம்மாக்கு கைகால்லாம் நடுங்குது. நம்ம கடைசியில அமீருல் முஃமினீன் மேலேயே புல்ல தூக்கி வச்சிட்டோமே, ஜனாதிபதி கவர்னர் மேலேயே புல்ல தூக்கி வச்சிட்டோமே, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, அம்மா வீட்டை காட்டுங்கள், எங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏழைகளின் பொருளை தூக்கி இருக்கிறார்கள் அம்மா, அவர்களே தூக்கி இருக்கிற பொழுது இந்த அபூ ஹுரைராவுக்கு என்னம்மா, நான் தூக்கி வருகிறேன் என்றார்கள். இதுதான் சஹாபாக்களிடத்தில் இருந்த உயர்வுக்கு காரணம். 10வது குணம் யகீன், அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை. இந்த 10 குணங்களும் மொத்தமாக இருக்கிறது. அந்த பக்கம் 4 குணம் இருக்கிறது. பொருள் இருக்கிறது, பதவி இருக்கிறது, நல்ல இடத்தை பிடிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வலிமை இருக்கிறது. அங்க 4 இருக்கு, இங்க 10 இருக்கிறது. இந்த 10ம் நம்மிடத்தில் இருந்தாலும் இன்றைக்கு நமக்கு வெற்றிதான். ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய நிலைமை, இந்த 10ம் ஏதாவது இருக்கிறதா? அன்றைக்கு குஃபார்கள் பட்ட தோல்வியை இன்றைக்கு இந்த சமுதாயம் பட்டுக் கொண்டிருக்கிறது. குஃபார்கள் பட்ட தோல்வி, தீவிரவாதிகள் என்று சர்வசாதாரணமாக முஸ்லிம்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள். ஒருத்தனை தாக்கப்பட்டால் அடுத்தவன் அதை பத்தி கவலை கொள்ளாத சூழல் நம் சமுதாயத்தில் இருக்கிறது. யாரும் எதையும் செய்யலாம் என்ற சூழல் நம் சமுதாயத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். ஏன் மானம் இழந்தவர்களாக, ரோஷம் இழந்தவர்களாக, ஒன்றும் இல்லாதவர்களாக, கல்வி அறிவு இல்லாதவர்களாக, பொருளாதாரம் இல்லாதவர்களாக, எதுவும் இல்லாதவர்களாக மாறி போனோமே. அதற்கு என்ன காரணம்? இந்த 10ம் இருந்தால், சஹாபாக்களிடத்தில் இருந்த 10ம் இருந்தால் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாபெரும் வெற்றியை கொடுப்பானே. இவர்கள் போர் நடத்துவதற்காக வருகிறார்கள். எல்லா வலிமையும் இருக்கிறது என்று பத்ரை கொண்டு வந்து பிடித்து விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் படை இன்னும் தயாராக கூட இல்லை. எல்லா வலிமையும் பெற்ற சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாயகத்திற்கு அவர்கள் பத்ருக்கு வந்ததற்கு பிறகுதான் போரிடுவதற்காக வந்திருக்கிறார்கள் என்று செய்தி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வேக வேகமாக மஷ்வரா செய்கிறார்கள். முன் யோசனை, ஆலோசனை, இது இல்லாமல் பெருமானார் எந்த செயலையும் செய்ததாக வரலாறே இல்லை. நம் சமுதாயத்திற்கு பெரிய பாடம் தருகிறார்கள். முன் யோசனையும் வேண்டும், ஆலோசனையும் வேண்டும். என்னைக்காவது அதை நாம செஞ்சிருக்கிறோமா? முன் யோசனை, ஆலோசனை. சில பேர் எதை எடுத்தாலும் வேகமா செஞ்சுட்டு கவுத்து போட்டு கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்திருப்பான். முன் யோசனையும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. பெருமானார் இரண்டையும் செய்கிறார்கள்.
சகாபாக்களை ஒன்று திரட்டி போர் செய்யலாமா என்று கேட்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா துள்ளி குதிக்கிறார்கள். மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா துள்ளி குதிக்கிறார்கள். என்ன நாயகமே, போர் செய்யலாமா என்று கேட்கிறீர்களே, தாராளமாக செய்யலாம் நாயகமே. பெருமானார் மீண்டும் கேட்கிறார்கள், போர் செய்யலாமா என்று கேட்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வேகமாக எழுந்திருக்கிறார்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு வேகமாக எழுந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்கிறார்கள், போர் செய்யலாமா என்று கேட்கிற பொழுது மீண்டும் எழுகிறார்கள். அபூபக்கரை கொஞ்சம் அமைதியாகுங்கள், நான் உங்களை கேட்கவில்லை, நமக்கு அடைக்கலம் கொடுத்த அன்சாரிகளை கேட்கிறேன் என்றார்கள். ஓமான் நபிகள் கோமான், அடுத்தவரின் பூமியிலே வந்து நாம் உட்கார்ந்திருக்கிறோம், அதை மறந்துவிட வேண்டாம். நமக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள், தன்னுடைய மனைவி மக்களை கூட நமக்காக விட்டுக் கொடுத்தவர்கள், சொத்துக்களை விட்டுக் கொடுத்தவர்கள், அவர்கள் அனுமதி கொடுக்காமல் ஒரு காலமும் போர் செய்ய முடியாது. பெருமானாரினுடைய நீதத்திற்கு இதைவிட பெரிய சான்றை இன்றைக்கு வரலாற்று ஆசிரியர்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஓமான் நபிகள் கோமான் கேட்க அவுஸ் கூட்டத்தை சார்ந்த தலைவர், அவுஸ் கபீலாவின் தலைவர் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு எழுகிறார்கள், நாயகமே இப்படி கேட்டு விட்டீர்களே நாயகமே, மலையிலிருந்து நீங்கள் குதிங்கள் என்று சொன்னால் நாங்கள் கூட்டத்தோடு குதித்து விடுகிறோம் நாயகமே, உங்களை நம்பியவர்கள் நாயகமே குதித்து விடுகிறோம். ஹஸ்ரஜ் கூட்டத்தினுடைய தலைவர் சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹுவை அழைத்து கேட்கிறார்கள், நாம் போர் செய்யலாமா என்று கேட்கிற பொழுது பெருமானாரை பார்த்து சொன்னார்கள், நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கௌம் மாதிரி இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌம் என்ன செஞ்சு, எல்லாத்தையும் கூட்டு போனாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்துட்டு, நீங்க போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் தனியா அனுப்பிட்டான், நீங்களும் அல்லாஹ்வும் செஞ்சு சண்டை போட்டு வாங்க, நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், சாப்பாட்டுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணிருங்க. நானா நீங்களும் அல்லாஹ்வுக்கு இல்லாத படையா, அவனுக்கு இல்லாத வலிமையா? மலக்குகளை இறக்கச் சொல்லுங்கள், அல்லாஹ்வினுடைய மாணவர்களை இறக்கச் சொல்லுங்கள். ஜுனூத் என்று சொல்லி அல்லாஹ் பறவைகளை, பட்சிகளை, ஜின்களை, எங்களை மட்டுமா அல்லாஹ் படைச்சிருக்கிறான், வலிமையான நிறைய படைப்பினங்கள் இருக்கிறது. மூசா நீங்க துஆ செஞ்சா அல்லாஹ் கொடுப்பான், அவங்களோட போய் அடுக்கிட்டு இருந்துட்டு வரும்போது கொஞ்சம் கணிசமா கொண்டு வந்திருக்கிற கனிமத் பொருள் எங்களுக்கு, சண்டை போடுறதெல்லாம் அவங்க, ஆனா வர்ற வரைக்கும் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணிட்டு போயிருங்க. சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நாங்க அவங்க மாதிரிலாம் சொல்ல மாட்டோம் நாயகமே, பயப்படாதீங்க, உங்களோடு வலது பக்கமாக இடது பக்கமாக முன்னும் பின்னும் இருந்து போராடி வெற்றி கண்டு கொடுப்போம் நாயகமே, நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகுதான் போர் முறையை உலகத்திற்கே பெருமானார் அறிமுகப்படுத்துகிறார்கள். போருக்கு செல்பவர்கள் 14 வயதுக்கு மேலே இருக்க வேண்டும், அவர்கள்தான் வர வேண்டும். பேர் கொடுக்க சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன எல்லாரும் எந்திரிச்சு, நாயகமே நாங்கள் வருகிறோம், நாங்கள் வருகிறோம், நாங்கள் வருகிறோம். அதுல உமைர் இப்னு சாத் இப்னு அபி வக்காஸ், சாத் இப்னு அபி வக்காஸினுடைய சகோதரர் உமைர், வயசு 13 தான் ஆகுது. அவர் நான் தான் வருவேன் நாயகமேங்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14 வயது பூர்த்தியானால் தான் வர முடியும் என்கிறார்கள். நான் வருவேன் நாயகமே என்று பெருமானாரை சுற்றி சுற்றி அழுது கொண்டே வருகிறார், அழுது கொண்டே வருகிறார், அழுது கொண்டே வருகிறார். நாயகம் கேட்கிறார்கள், உண்மையிலே ஏன் இப்படி ஆசைப்படுகிறாய் நாயகமே? இது சுக பிரச்சனை இல்லை நாயகமே, இது சொர்க்க பிரச்சனை நாயகமே, இது சொர்க்க பிரச்சனை நாயகமே, என்னுடைய சொர்க்கத்தை நான் தீர்மானிக்க வேண்டும் நாயகமே, நீங்கள் ஏன் தடையாக இருக்கிறீர்கள் நாயகமே? நான் வருவேன் நாயகமே, என் உயிரை கொடுப்பேன் நாயகமே, மார்க்கத்தை உயர்த்துவேன் நாயகமே. பெருமானார் புலகாட்சியில் வருகிறார்கள், தூக்கி பிடித்து நெற்றியில முத்த விடுகிறார்கள். உமைர் உனக்கு வெற்றி உண்டு உமைர், நீ போர்க்களத்திற்கு சென்றால் உனக்கு வாழ்வில் வெற்றிதான் உமைர். அதற்கு பிறகு உமைர் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையில் தோல்வியை கண்டதே இல்லை, வரலாறு சொல்கிறது. ஒரு அம்மா முஅவ்வித் முஆத் கஃப்ராங்கிற அந்த அம்மா கொண்டு வந்து முஅவ்வித் முஆத், ஒருத்தருக்கு வயசு 11, ஒருத்தருக்கு வயசு 9. நாயகமே இவங்களையும் போருக்கு கூட்டு போங்க நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா போரின் மரபு 14, அழைத்து செல்ல முடியாதம்மா. உடனே அந்த 2 பசங்களை சொல்றாங்க, நாயகமே வேண்டாம், சண்டை வச்சு பாருங்க எங்க 2 பேத்துக்கும், சண்டையை வைத்து நீங்கள் முடிவு செய்யுங்கள். அங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது, போருக்கு வர்றதுக்கு 9க்கும் 11 என்ட்ரன்ஸ் எக்ஸாம். பெருமானார் சரி சண்டை போடுங்க பார்க்கலாம்னு இந்த 9 வயது சிறுவன் அண்ணன் இடத்திலே சொன்னார், அண்ணா நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும், ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு நாள் நான் உங்களை கீழே படுக்க வைத்து மேலே உட்கார்ந்து கொள்கிறேன். நான் ஜெயிச்சிட்டேன்னா கண்டிப்பா உங்களையும் தம்பியை அனுப்பிட்டு அண்ணனை அனுப்பாம இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு உதவியை செய்தால்
வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன், நன்றி உள்ளவனாக இருப்பேன். சரின்னு சொல்லி அண்ணன் சண்டை போட்டு அண்ணன் கீழே படுக்கிறாரு, தம்பி மேல ஏறி உட்கார்றாரு. கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு பேர்களுக்கும் அனுமதியை கொடுத்த நாயகம் தன்னுடைய வாளை கையிலே கொடுக்கிறார்கள். சொல்றாங்கல்ல, தம்பி உடையான் படை காஞ்சான். அந்த ரெண்டு பேர்களும் தான் களம் இறங்கி ஆடினார்கள். வரலாறு சொல்கிறது, அபூஜஹலை கொண்டு குவித்தார்கள். வரலாறு அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அந்த வீரம், அந்த தாய் எவ்வளவு வீரத்தை ஊட்டி இருக்க வேண்டும். இன்னொரு அம்மா வந்தாங்க, பிறந்த பச்சை குழந்தையை கொண்டு வந்து எல்லாரும் போர்க்களத்திற்காக பொருளை கொடுக்கிறார்கள், சகாபாக்கள் பெயரை கொடுக்கிறார்கள், நான் வருகிறேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த அம்மா வந்து பிறந்த 6 மாத குழந்தையை கொண்டு வந்து, நாயகமே நான் கொடுப்பதற்கு என் வீட்டிலே எதுவுமே இல்லை நாயகமே, கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை நாயகமே, இந்த பிறந்த பிஞ்சு பாலகன் இருக்கிறார், உங்களை நோக்கி அம்பு வருகிற பொழுது கேடயமாக என் பிள்ளையை வைத்துக் கொள்ளுங்கள் நாயகமே. அந்த தாயின் வீரம், மார்க்கம் காக்கப்பட வேண்டும், மாணவி காக்கப்பட வேண்டும், மாணவியின் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு அந்த தாய் செய்த தியாகம். பெருமானார் என்னை பாதுகாக்கிற பொறுப்பை எல்லாம் எடுத்துக்கொண்டார். பிஞ்சுகளை கொலை செய்யக்கூடாதம்மா, வேண்டாம் எடுத்துச் செல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சாத் ரலியல்லாஹு தஆலா ஹைசமா 2 பேர் வர்றாங்க. சாது மகன், ஹைசமா வாப்பா, 2 பேரும் தான் நாங்க போருக்கு வருவோம்னு நிக்கிறாங்க. பெருமானார் சொன்னார்கள், வேண்டாம், குடும்பத்தை காப்பதற்கு ஒருவர் இருக்க வேண்டும், குடும்பத்தை காப்பதற்கு ஒருவர், போருக்கு ஒருவர், யாராவது ஒருவர் வாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது சாத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், பாப்பா நீங்க வயசாயிருச்சு, நீங்க வீட்டுல இருங்க, நான் போறேன். பாப்பா சொல்றாரு, டேய் நீ வாழ வேண்டியவன்றா, நீ வாழ வேண்டியவன், நான் போருக்கு போகிறேன், நான் சென்று ஷஹீதாக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்பா. அப்பா இது சுக பிரச்சனை அல்ல, சொர்க்க பிரச்சனை, வேண்டாம் சீட்டு போடலாம் பெருமானாரிடத்திலே சொல்ல சீட்டு போட்டு சாத் ரலியல்லாஹ்வின் பெயர் வருகிறது. அந்த சாத் ரலியல்லாஹ் போர்க்களத்திலே உக்கிரமாக போராடி ஷஹீதாகிறார்கள். வரலாறு சொல்கிறது, போட்டி நடக்கிறது, போருக்கு வருவதற்கு போட்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்த பொருட்கள் குறைவு. 70 ஒட்டகம் தான் இருக்கிறது. 313 பேத்துக்கு 3 பேத்துக்கு ஒரு ஒட்டகம், மிச்ச பேர்களும் நடந்து போனார்கள் என்பது வரலாறு. குறைந்த வாட்கள், 2 குதிரைகள் இருந்தது. வரலாறு சொல்றது 2 குதிரை இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் திரட்டிக் கொண்டு செல்கிறார்கள். பெருமானார் ஒரு இடத்திலே தங்க வைக்கலாம் என்று பத்ருக்கு அருகிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க வைப்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்கிறார்கள். ஒரு இடத்துல தங்கின உடனே ஹப்பாப் இப்னு அர்ஸ் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். நாயகமே இது உங்கள் ஆலோசனையா உங்கள் உத்தரவா என்றார்கள். அல்லாஹ் இந்த இடத்தில் தங்க சொன்னானா அல்லது உங்களுடைய அபிப்பிராயமா? பெருமானார் என்னுடைய அபிப்பிராயம் தான். அப்படியானால் இங்கு தங்க வேண்டாம் நாயகமே, இந்த இடம் நமக்கு உசிதப்படாத நாயகமே. பெருமானார் ஆலோசனைகளை ஏற்கும் தலைவராக இருந்தார்கள். நம்ம தலைவர்கள்லாம் அப்படி இல்ல, சமூக தலைவர்கள் ஆலோசனை கொடுக்க மட்டும்தான் செய்வாங்க. ஏற்கும் பண்பாடு பெருமானாரிடத்தில் இருந்தது. பெரும் பாடத்தை இந்த சமூகத்திற்கு கொடுக்கிறார்கள். பெருமானார் ஒரு இடத்திலே தங்குகிறார்கள். எதிரிகள் நல்ல இடத்தை பிடித்திருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலையை இறக்கி சகதிகளாக மாற்றினார். இவர்கள் பாலைவன பகுதியிலே தங்கி இருக்கிறார்கள். மலையை கொடுத்து இறுக்கமாக்கினார். தண்ணீரை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு கயவன் அஸ்வதுல் மக்ஸூமி கஃபார்களிடத்திலே சபதம் போடுகிறார். என் ஆற்றல் என்ன தெரியுமா? எதிரணிக்குள் நுழைந்து அங்கேயே தண்ணீர் குடித்து விட்டு வருகிறேன், பார்க்கிறீர்களா? அவர்களை உளவு பார்த்து விட்டு வருகிறேன், பார்க்கிறீர்களா? அவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்று கண்டுவிட்டு வருகிறேன், பார்க்கிறீர்களா என்று சபதம் போட்டு விட்டு செல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிறிய தந்தை ஹம்சா, ஹம்சாவுக்கு பேரே அசதுல்லா, அல்லாஹ்வின் சிங்கம், வேங்கை. அவருக்கு நிகராக ஹம்சா பத்ருக்கு வர்றாருன்னு தெரிஞ்சே நிறைய பேர் போர்க்களத்துக்கு வரல. என்ன ஹம்சா வந்தாருன்னா வெற்றி உறுதி. உமர் ரலியல்லாஹு போருக்கு வருகிறார் என்று தெரிந்தே உமரின் சொந்தங்கள் யாரும் போருக்கு வரல. வந்தா உமர் ரலியல்லாஹுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, சொந்தமா பார்த்து பார்த்து அடிப்பார். இப்படி ஒரு பழக்கம். அதுல ஒரு ஆளு சச்சா மகன் வந்துட்டாரு, இப்னு அம், கரெக்டா அவரை பார்த்தே போட்டாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. அன்புக்குரியவர்களே, இப்படி உமர் ரலியல்லாஹுவினுடைய வளமை. அவன் நேர்ச்சி செய்திருக்கிறான்.
தண்ணீர் இருக்கிற இடத்திற்கு வருகிற பொழுது ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அம்பை இடுகிறார்கள். உளவுத்துறையில் ஹம்ஸாவுக்கு நிகர் யாரும் இல்லை. அம்பை எரிய காலை நோக்கி எறிகிறார்கள். கால் போகிறது. ஆனால் அந்த குறைஷிகளுக்கு இருந்த, அந்த அரபுகளுக்கு இருந்த வீரம் இருக்கிறதே, தவந்து கொண்டே நான் நேர்ச்சி செய்திருக்கிறேன், அந்த தண்ணீரை தொடாமல் விடமாட்டேன் என்று தவந்து கொண்டே வருகிறார். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவனுடைய தலையை எடுத்தார்கள். வரலாறு சொல்றார். அவங்க எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கங்கறதை எப்படி தெரிவது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலாவை அனுப்புகிறார்கள். ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலாவை அனுப்புகிறார்கள். எத்தனை பேர்கள் வந்தார்கள் பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி ஆளை அனுப்ப, அவங்க போய் பார்க்க போயிட்டு அறிவின் கருவூலம் அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு கிழவனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஒரு கிழவனை பிடிச்சிட்டு வந்து, நாயகமே இவர்ட்ட விசாரிச்சா தெரியும் நாயகமே. அந்த கிழவன்ட்ட கூப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கிழவன்ட்ட கேட்டா என்ன தெரியும்? எங்களை கூட்டு வந்தாங்க, நாங்க வந்துட்டோம்னா. அந்த ஆளு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு பார்க்கறாங்க. அலியே, இப்படி ஒரு ஆளை புடிச்சிட்டு வந்தீங்களே, போர்க்களத்துல புடிச்ச மாதிரியா இருக்கு. நாங்க எத்தனை பேர் வந்தோம்னா தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா கேள்வி கேட்டார்கள். அதான் நாயகம். ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் நீங்க அறுக்குறீங்க சாப்பாட்டுக்குன்னாங்க. ஒரு நாள் 9 அறுப்போம், ஒரு நாள் 10 அறுப்போம். பொதுவாகவே இந்த வயசான ஆளுகளுக்கு எல்லாம் பழக்கம் என்னன்னா, நேரா சாப்பாட்டு கொட்டையில தான் நிக்கும். இந்த வயசான அம்மாக்களை போய் பாருங்க, என்ன போடுறாங்க, மருமக என்ன போடுது, மக என்ன போடுது, 4 மிளகா கூட போட்டிருக்கா, 4 மிளகா கம்மியா போட்டிருக்கா, எதை எப்படி போட்டுச்சு, இத பாக்குறதா உங்களுக்கு வேலை. இந்த வயசான ஆளுக முழுக்க இந்த உணவுப் பொருட்களில் கவனம் செலுத்துவார்கள். இதை உணர்ந்த பெருமானார் எத்தனை ஒட்டகம் இருக்கிறார்கள். அந்த கிழமை ரொம்ப உற்சாகமா சொன்னார். ஒரு நாள் 9, ஒரு நாள் 10. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வந்த படை 900 1000 வரை இருக்கிறது. 900 1000 வரை. ஒரு ஒட்டகத்தை 100 பேர் சாப்பிடலாம். 9 ஒட்டகம் சொன்னா 900 பேர். ஒரு பக்கம் 100 ஒட்டகம் சொன்னாக்க 1000 பேர். 900 to 1000 பேர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற தயாரிப்புகளை பெருமானார் செய்கிறார்கள். நாளைக்கு போர்க்களம், இன்றைக்கு ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களையும் உற்சாகப்படுத்துகிறார்கள். பெருமானார் போரின் சிறப்புகளை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். போரின் சிறப்புகளை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒரு நாள் தங்குவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் தங்குவது லைலத்துல் கத்ரினுடைய ஒரு இரவை விட மேலானது. எங்கு தெரியுமா? பெருமானார் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு அருகிலேயே, ஒரு மனிதன் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு அருகிலேயே லைலத்துல் கத்ரை கழிக்கிறான் என்றால் எவ்வளவு சிறப்பு இருக்குமோ. ஏன்னா காபாவுல இருக்கிற சிறப்பு ஒரு லைலத்துல் கத்ர் அல்ல, 1 லட்சம் லைலத்துல் கத்ருக்கு சமம். அங்கு தொழுகிற ஒரு ரக்காத்து 1 லட்சம். ஒரு லைலத்துல் கத்ர் 1 லட்சம் லைலத்துல் கத்ர். ஒரு லைலத்துல் கத்ரே 83 வருஷத்தினுடைய நன்மையை கொடுக்குன்னா, அப்ப 1 லட்சம் 83 லட்சம் லைலத்துல் கத்ர். அதுவும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு பக்கத்துல என்ன? பெருமானார் சொன்னார்கள், இதை விட ஒரு நாள் தங்குவது மேல். சஹாபாக்களுக்கு எப்படி இருக்கும்? லகத்வத்துன் ஃபீ சபீலில்லாஹ் அவ் ரௌஹா. போர்க்களத்தில் காலையிலும் மாலையிலும் தங்குவது இருக்கிறதே, இது உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளை விட சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, ஒரு வசனத்தை ஓதுவது 1000 வசனத்தை ஓதுவதற்கு சமம். ஒரு ரூபாயை செலவழிப்பது 7 லட்சம் செலவழிப்பதற்கு சமம். பெருமானார் பேசுகிறார்கள், இந்த போர்க்களத்திற்காக வருகிற குதிரையின் மீது வருகிறோமே, அதனுடைய சாணம், அதனுடைய சிறுநீர் அத்தனையும் நிறுத்திக் கொடுக்கப்படும். புழுதிகளுக்கு கூட நன்மை இருக்கிறது. இறந்து போய்விட்டால் அவர்கள் இறந்தவர்கள் அல்ல, அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் காட்டுகிறான் என்று உற்சாக வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டுகிறார்கள். போர்க்களத்திலே சஹாபாக்கள் பம்பரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நாளை காலை போர்க்களம். பெருமானார் இன்றைக்கு வீர உரை நிகழ்த்துகிறார்கள். நிகழ்த்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில குறிப்பிட்ட இடத்தை போடுகிறார்கள். ஒரு 14 இடங்களை பெருமானார் கட்டம் போடுகிறார்கள். கட்டம் போட்டு காட்டுகிறார்கள், இங்குதான் உமையா இறப்பான், இங்குதான் ஷைபா இறப்பான், இங்குதான் உத்பா கொல்லப்படுவான், இங்குதான் வலீது கொல்லப்படுவான், இங்குதான் அபுல்லாஸ் கொல்லப்படுவான். 14 பேர்களை பெருமானார் கட்டம் போட்டு காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலில் நிகழ்த்திய அதிசயங்களில் இது பேரதிசயம். இங்குதான் கொல்லப்படுவான். சஹாபாக்கள் உறுதியாக நிற்கிறார்கள். அதுல கரெக்ட்டா பிலால் ரலியல்லாஹு தஆலா உமையா எங்கு கொல்லப்படுவான்னு பெருமானார் சொன்னாங்களோ அந்த இடத்துல ரெடியா நின்னுட்டாங்க. காரணம், உமையாவினுடைய அடிமை பிலால். என்ன பாடுபடுத்தினார் தெரியுமா பெருமானாரை?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர் பிலால் ரலியல்லாஹு அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்கு சுடுமணலிலே பாறையை தூக்கி நெஞ்சிலே வைத்து வேதனை கொடுத்தவன் அல்லவா அந்த பிலால் ரலியல்லாஹு ஏங்கி போய் நிற்கிறார்கள். என் கையால தான் மவனே உனக்கு சாவு. பெருமானார் சொல்லிவிட்டார்கள். நகரவே இல்லை. பெருமானார் சொன்னார்கள் இங்கு வருவான், முடிந்தார். பெருமானார் அன்று இரவு வரலாறு சொல்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அன்று இரவு முழுக்க எல்லா சஹாபாக்களையும் உறங்க வைத்த நாயகம் உறங்கவே இல்லை. அல்லாஹ்விடத்தில் அழுகிறார்கள், தொழுகிறார்கள், அழுகிறார்கள், தொழுகிறார்கள், அழுகிறார்கள், தொழுகிறார்கள். பெருமானார் இதை போன்று தொழுதாக ஒரு வரலாறும் இல்லை. நீங்கள் ஹதீஸ் நூல்களை ஆய்வு செய்யுங்கள். பெருமானார் பத்ரில் அழுத அளவுக்கு வேறு எப்பொழுதும் அழுகவில்லை. தனக்காக அல்ல, தன் உம்மத்து வாழ வேண்டும் என்பதற்காக. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை ஆறுதல் படுத்துகிறார்கள். குகையில இருக்கும்போது, தௌர் குகையில இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு கவலை, கைகாலெல்லாம் நடுங்குது. லா தஹஸன் இன்னல்லாஹ மானா, பெருமானார் ஆறுதல் படுத்தினாங்க. அபூபக்கரே கவலைப்படாத, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அங்கு இறந்து போயிருந்தால் 2 பேர் தான், அதனால் பெருமானார் கவலைப்படவில்லை. ஆனால் இங்கு சமூகம் சார்ந்த கவலை. சமூகத்தில் ஒருவர் கூட பாதிக்கப்படக்கூடாது என்று நினைத்த தலைவன் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே ஒருவர் கூட பாதிக்கப்படக்கூடாது என்று நினைக்கிற தலைவன் உண்டா? யோசிக்கிறோம். என் சமூகம் வாழ வேண்டும், கியாமத் நாள் வரை வாழ வேண்டும், அதற்காக அல்லாஹ்விடத்தில் அழ வேண்டும். அன்றைக்கு பெருமானார் ஒரு தஸ்பீகை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதத்தான் எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் இஸ்முல் ஆலம் என்று சொல்கிறார்கள். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீன். இந்த பதிலிலிருந்து இதை ஓத வேண்டும் என்று நாமும் நியத்தி செய்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீன். யா ஹய்யு யா கய்யூம், நித்திய ஜீவனே, எங்களுக்கெல்லாம் மரணம் உண்டு, மரிக்காத ஜீவனே, உன் மார்க்கத்தையும் மறிக்காமல் பாதுகாக்கிற பொறுப்பு உன்னை சார்ந்தது, எங்களை சார்ந்ததல்ல. உன்னை சார்ந்தது, எங்களை சார்ந்ததல்ல. உன் மார்க்கத்தை வளர்ப்பதற்காக நாங்கள் போராடுகிறோம். இந்த போரிலே தோல்வி வந்துவிட்டால் ரப்புல் ஆலமீனே உன்னை அல்லாஹ் என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் ஒருவர் இருக்க மாட்டார் ரப்பே. பெருமானார் அழுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், அலி ரலியல்லாஹ் ஒருவர் போய் பேட்டி கேட்கிறார் அலி இடத்துல, அலியே நீங்கள் சிறந்தவர்களா அபூபக்கர் சிறந்தவரான்னு கேக்குறாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அபூபக்கருக்கு முன்னால் நான் கொசு மாதிரி. பத்ர் இரவிலே எவ்வளவு உக்கிரமமான இரவு, எதிரிகள் புடை சூழ்ந்திருக்கிற பொழுது பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை ஒரே ஒரு வீரன் அபூபக்கர் மட்டும் தான் ஏற்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு நாயகமே தூங்கலன்னா அந்த அபூபக்கர் என்ன பாடுபட்டு போகும். அபூபக்கர் சுத்தி வருவார்கள், பெருமானாருக்கு முன்னால் இருப்பார்கள், பின்னால் இருப்பார்கள், பெருமானாரோடு சேர்ந்து அழுவார்கள். நாயகமே நாயகமே உங்களுக்கு கேடயமாக இருக்க ஆசைப்படுகிறேன் நாயகமே. சுட்டி வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்றைக்கு உறங்கவில்லை. மறுநாள் காலை சுபஹுக்கு பிறகு, போர்க்கள மரபு சுபஹுக்கு பிறகு துவங்கப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் போட்ட கூடாரத்திலிருந்து புலி பாய்வதை போன்று பாய்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் பிரமித்துச் சொல்கிறார்கள், சயுஹஸமுல் ஜம் வயுவல்லூன துபர், சயுஹஸமுல் ஜம் வயுவல்லூன துபர். எதிரிகளுக்கு தோல்வி நிச்சயமாகிவிட்டது. அல்லாஹ் வஹ்யை கொடுத்தான். ஜிப்ரீலோடு அல்லாஹ் தஆலா ஒரு ஜிப்ரீல் போதும் அவர்களை மடக்குவதற்கு. நாயகமே உங்களோடு 1000 பேர்களை மலக்குகளை இறக்கி இருக்கிறேன் நாயகமே. ஜிப்ரீலோடு பெருமானார் மீண்டும் சஜிதாவில் விழுந்து அழுக, அல்லாஹ் ஆறுதல் சொல்லும் முகமாக 3000 மலக்குகள், போர் வீரர்கள் நாயகமே. மலக்குகள்ல சாதா மலக்கு அல்லாஹ் இறக்கல, போர் வீரர்களை இறக்கி இருக்கிறேன் நாயகமே. பெருமானார் மீண்டும் விழுந்து அழுகிறார்கள், 5000 மலக்கை நான் அனுப்பி இருக்கிறேன் நாயகமே, ஆறுதல் அடையுங்கள். பெருமானார் இப்பொழுதுதான் கிளம்புகிறார்கள். 5000 மலக்குகளை அல்லாஹ் இறக்கிய சுப செய்தி சொன்னதற்கு பிறகு பெருமானார் புலி வேகத்தில் புறப்படுகிறார்கள். அணியை பெருமானாரே சரி செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் அணியை சரி செய்கிற பொழுது சவாத் இப்னு காரிப் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க. வரிசையா நிப்பாட்டி போர் முறையை அறிமுகப்படுத்த கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளினுடைய பிற்பகுதியை வைத்து ஷவாத் நேராக நில் என்று வயிற்றிலே லேசாக தட்ட, அந்த நேரத்திலே ஸவாத் சொல்கிறார், நாயகமே என் வயிறு வலிக்கிறது நாயகமே, நீங்கள் குத்தியதால் என் வயிறு வலிக்கிறது நாயகமே. கொஞ்சமும் யோசிக்கவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே தன் மேலாடையை தூக்கி ஸவாத் என்னை நீ குத்திக்கொள் என்று வாளை கொடுக்கிறார். நீதத்திற்கு இதைவிட என்ன சான்று வேண்டும்? உலகத்தில் எந்த தலைவனாவது இதை செய்திருக்க முடியுமா? யோசித்து பார்க்கிறோம். எந்த தலைவனாவது பேசாம வேலையை பார்த்துட்டு போடான்றான். நம்ம பாஷையில சொல்றதுன்னா என்னடா மச்சான் இதுக்கு போய் இப்படி சொல்ற. ஆனால் உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை தூக்கி காட்ட ஸவாத் வயிற்றிலே முத்தமிடுகிறார்கள். நாயகமே, இதில் நான் இறந்து விட்டால் உங்களை முத்தமிடுகிற பாக்கியம் கிடைக்காமல் போய்விடுமோ என்று பயந்தேன், அதனால் முத்தமிட்டேன். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். போரை தயார்படுத்துகிற பொழுது எதிரணியைச் சார்ந்த அபூஜஹில் சொல்லுவான், முதலில் மல்யுத்தம் நடத்தலாம், கொசுப்படைகளை போன்றிருக்கிறீர்கள், மல்யுத்தம் நடத்தலாம், அதிலே வெற்றி பெற்று விட்டால் அதற்கு பிறகு யுத்தம் நடத்தலாம். சொல்லி முடிக்கல, 3 அன்சாரி தோழர்கள் உள்ள குதிச்சிட்டாங்க. 3 அன்சாரி தோழர்கள் யார் ரெடி என்கிறார்கள். குறைஷிகளுக்கு பொதுவாகவே அந்த குலப்பெருமை அதிகம். அதனால நாங்க அன்சாரிகள்ட்ட எல்லாம் மோத மாட்டோம், எங்க ஆள்கிட்ட நாங்க மோதிக்கிறோம், முஹாஜிர்களை வர சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன ஹம்ஸா, களத்தில் ஹம்ஸா குதிக்கிறார்கள். ஐன அலி, அலி ரலியல்லாஹு, ஐன உபைதா, உபைதா ரலியல்லாஹு, 3 பேரும் களத்தில் இறங்குகிறார்கள். ஆனா இருக்கிற வாள் 2 தான். இறங்கியவர்கள் 3 பேர்கள், இருக்கிற வாள் 2. எதிரணியிலே மாவீரன் என்று போட்டப்படுகிற உத்பா, ஷைபா, கிழட்டு சிங்கம் ஷைபா என்பார்கள். உத்பா, ஷைபா, வலித், 3 பேரும் களம் குதிக்கிறார்கள். படபடக்கிற வாள். அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு துணியில சுத்தி வச்சிருக்காங்க வாளை. அந்த துணியில இருந்து வாளை எடுத்தா எதிரணி எல்லாம் சிரிக்கிறான். அந்த எதிரணி வாள் மின்னுகிறது. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா ஒரு பழைய வாள், 2 வாளை வைத்திருக்கிறார்கள். 3 பேர்கள் 3 வாளோடு தாக்குகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா தக்பீர் முழக்கம். எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அலியை பற்றி பெருமானார் சொல்லுகிற பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், அலியின் கர்ரார் கைரு ஃபர்ரான், போர்க்களம் விவாதக்களம். எந்த களத்தில் அலி இறங்கிவிட்டால் புறமுதுகு என்பது அலியின் வரலாற்றிலேயே இல்லை. அலி களம் இறங்கினார்கள், 2 சுத்து தான். உத்பா காணி, ஹம்ஸா ரலியல்லாஹு ஷைபாவின் தலையை எடுக்கிறார்கள். அபூ உபைதாவிடத்துல வாள் இல்ல. வலீத் அபூ உபைதாவின் காலை வெட்டுகிறான். சீறி பாய்ந்த அலி ரலியல்லாஹு தஆலா வலீதின் தலையை வெட்டுகிறார். மல்யுத்தத்தில் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி. அபூ உபைதா கால் வெட்டப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மடியில் படுத்திருக்கிறார்கள். அண்ணல் மடியில் உயிர் விட்டவர்கள் 4 பேர்கள். அதில் ஒருவர் உபைதா, உபைதா உனக்கு என்ன வேண்டும் என்று பெருமானார் கேட்கிறார்கள். உபைதா உனக்கு என்ன வேண்டும்? சுகம் வேண்டுமா, சொர்க்கம் வேண்டுமா? அன்னைக்கு மட்டும் உபைதா ரலியல்லாஹு தஆலா 2மே வேணும்னா பெருமானார் கொடுத்திருப்பாங்க. ஆனால் பெருமானாரை பார்த்து மடியிலே படுத்துக்கொண்டு உபைதா சொன்னார்கள், நாயகமே எனக்கு சுகம் வேண்டாம் நாயகமே, எனக்கு சொர்க்கம் வேண்டும் நாயகமே. ஷஹீதாகிறார், ஷஹீதாகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மடியில் ஷஹீதாகிறார். மல்யுத்தத்தில் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைத்ததற்கு பிறகு இனி யுத்தத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று அபூஜஹில் பறக்கிறான். உமையா அபூஜஹில் பறக்கிறான், உமையா பறக்கிறான். எல்லோரும் அபுல் ஆஸ் பறக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா படை நடத்துகிறார்கள். உக்கிரமமான போர்க்களம், படை வேகமாக நடக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளையும் உள்ளே இறக்கினார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கடைசில சொல்லுவாங்க, அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு முஸ்லிம் ஆகல, கடைசில சொல்லுவாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு ஆஜானு பாகு, பயங்கரமான ஆள், ஒரு ஒல்லியா ஒரு சஹாபி, மிக்தாத் ஒல்லியா. அவர் கட்டுவதற்காக, அப்பாஸை கட்டுவதற்காக கயித்தை இப்படின்னா கயிறு கடகடன்னு சுத்துது. அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், கயிறு இவ்வளவு வேகமாக சுத்துகிறது. வேகமாக அவர் இழுத்தார், எனக்கு கொசு மாதிரி தூக்கி எறிந்தால் போய் விழுந்து விடுவார். ஆனால் அவர் இழுக்கிறார், என்னை அறியாமலே சென்றேன், மரத்திலே கட்டி வைத்து விட்டார்கள். ஏதோ ஒரு சக்தி அங்கு வேலை செய்ததை பார்த்தேன். நிறைய பேர் சொல்லுவார்கள். அபுல் அஜீஸ் சொல்லுகிறார், போர்க்களத்திலே இஸ்லாமானவர் அபுல் அஜீஸ்.
போர்க்களத்திலேயே எதிரணியிலிருந்து பெருமானாரை பார்த்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், நாயகமே யாரோ குதிரையில கருப்பு தலப்பாவை போட்டுட்டு வேக வேகமாக சுழற்றுகிறார்கள். எதிரிகளுக்கு முன்னால் இந்த சஹாபாக்கள் வாளத்தான் தூக்குறாங்க, தலை தானா கீழே விழுகிற. நாயகமே இதை பார்த்தேன், கண்டிப்பாக நீங்கள் ஒரு நபிதான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அபுல் அசீஸ் போருக்கு இடையிலேயே ஈமான் கொண்ட சஹாபி பதிலில் இருக்கிறார். வரலாறு சொல்கிறது. போர்க்களம் உக்கிரமாக நடக்கிறது. இந்த நேரத்துல தான் ரெண்டு பொடியனுங்க முஅவ்வித் முஆத் வர்றாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேக்குறாங்க, யாரோ அபூ ஜஹல்னு சொல்றாங்களே, அது யாரு? நான் பார்த்ததே இல்ல. யாரோ அபூ ஜஹல்னு சொல்றாங்களே, அது பெரிய தாதான்னு சொல்றாங்களே, அது யாரு? அதோ குதிரையிலே போகிறாரு. உமர் அலி எல்லாம் 32 அம்புகளை வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அபூ ஜஹலை நம்ம தான் பார்க்கணும். 32 அம்புகளோடு. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வளமை பெரிய பெரிய ஆட்களை கொள்வது அல்லாஹ் அற்பமானவர்களை கொண்டுதான். ஃபிரௌன் அல்லாஹ் எப்படி கொண்டான்? நைல் நதி என் ஆட்சிக்கு கீழ் ஓடுகிறதுன்னா நைல் நதி கீழ் அவன் ஓடிட்டான். வரல. நம்ரூத் அல்லாஹ்வின் படையை வரச் சொன்னா கொசு படையை அனுப்பினா. கொசுனாலதான் நம்ரூத் காலியானா. காரூன் பூமிக்கு இரையானா. ஷத்தா உலகத்திலே பெரிய அரண்மனையை கட்டினான். என்ன ஆட்சி? திறப்பு விழா அன்னைக்கு மண்டே போட்டான். இதுதான் அல்லாஹ் பெரும்பெரும் ஆட்களை அழிப்பதற்கு அவன் பயன்படுத்துவது. சிறிய ஆட்களை. அட்ரஸ் இல்லாத 2 பசங்க வர்றாங்க. சச்சா எங்க அந்த அபூ ஜஹல்? அதோ தெரிகிறது. வேகமாக பாய்ந்தார்கள். ஒருவன் ஒட்டகத்தின் காலை வெட்டினான், இன்னொருவன் ஆளை வெட்டினான். அபூ ஜஹல் இறக்கிறான். பெருமானார் சொன்ன இடத்திலே ஒவ்வொருவராக இறக்கிறார்கள். உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இடத்திலே சஹாபாக்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. 14 சஹாபிகள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அன்சாரிகள் 8 பேர், முஹாஜிர்கள் 6 பேர், 14 பேர் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஆனால் எதிரணியில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள், எதிரணியில் கொல்லப்பட்டவர்கள் 70 பேர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். கொல்லப்பட்டவர்கள் 70 பேர்கள், சிறைபிடிக்கப்பட்டவர்கள் 70 பேர்கள். இந்த சிறைபிடிக்கப்பட்டவர்களை என்ன செய்வது, கொல்லப்பட்டவர்களை என்ன செய்வது? கலீபே பத்ரிலே ஒரு கிணறு இருந்தது. 70 பேர்களையும் கொண்டு போய் போட்டு பெருமானார் அவர்களிடத்திலே பேசுகிறார்கள். 70 பேர்களிடத்திலும் பேசுகிறார்கள். அல்லாஹ் சொன்னது நடந்து விட்டதா? அல்லாஹ் வாக்களித்தது நடந்து விட்டதா? அங்க போய் உமர் அலி எல்லாம் குறுக்க பேசுறாங்க. நாயகமே அவங்கள்ட்ட போய் பேசுறீங்க, உயிரான ஆள்கிட்ட பேசினா பரவாயில்ல, எல்லாம் செத்த பணத்திட்ட போய் பேசிட்டு இருக்கீங்களே. பெருமானார் சொன்னார்கள், உன்னை விட அவர்கள் அதிகமாக கேட்கிறார்கள். உண்மை விட அவர்கள் கேட்கிறார்கள். இந்த 70 கைதிகளையும் என்ன செய்யலாம்? ஒரு சஹாபி சொல்லுவார், 2 மலைகளுக்கு இடையில போட்டு பொருத்தி விட்டுறலாம், காலி பண்ணிடலாம் எல்லாத்தையும். உமர் அலி எல்லாம் சொல்றாங்க, நாயகமே நான் செஞ்ச மாதிரி தான் செய்யணும். என்ன செய்யறது? ஒவ்வொருத்தரும் சொந்தமா பார்த்து வெட்டணும். அலி ரலியல்லாஹு அவருடைய தம்பி வந்திருக்கிறார், உக்கைல் வந்திருக்கிறாரு, நௌஃபல் வந்திருக்கிறாரு, அவரை வெட்டட்டும். உஸ்மான் ரலியல்லாஹு போருக்கு வரல. வந்தவர்கள் ஒவ்வொருவரை சொந்தமா பார்த்து வெட்டணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பார்த்தாங்க. நீங்க என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எல்லாம் நம்ம கூட்டத்தை சேர்ந்தவங்க, ஒரு காலத்துல முஸ்லிம் ஆகிற வாய்ப்பு இருக்கிறது நாயகமே, அதனால் அவர்களை ஜிஸியா வாங்கிக் கொண்டு ஃபிதியா வாங்கிக் கொண்டு விட்டு விடலாம் நாயகமே, கொஞ்சம் தண்ட அபராதங்கள் வாங்கிக் கொண்டு விட்டு விடலாம் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேரையும் திருப்திப்படுத்தணுமா இல்லையா? ரொம்ப அழகாக பெருமானார் பேசுவார்கள். நாயகத்தினுடைய தீர்ப்பு அற்புதமான தீர்ப்பாக இருக்கும். அபூபக்கரே, நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இரக்கமா இருக்கிறீங்க. உமரே, நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி, அவங்களே 2 ரசூலுக்கு ஒப்பிடணுமே. மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருக்கீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பயங்கர கோபம், எதை எடுத்தாலும் ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன், ஒரு ஆளை விடாத. அல்லாஹ்ட்ட பேசுறதெல்லாம் இப்படிதான் பேசுவாங்க, ஒரு ஆளை விடாத, எல்லாத்தையும் போட்டல். மூசா நீங்க இப்படி இருக்கிறீங்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி உமரே இருக்கிறீர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு 4 வேலைகளை செய்கிறார்கள். கைதிகளின் விஷயத்திலே 4 வேலைகளை செய்கிறார்கள். 2 பேர்களை பெருமானார் கத்தல் செய்கிறார்கள். 2 பேர். உக்பத் இப்னு அபி முஐத் பெருமானார் கத்தல் செய்கிறார்கள். உக்பத் இப்னு அபி முஐத் கைதியாக கொண்டு வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உக்பா நீ என்ன நினைக்கிறாய்? உக்பா சொல்லுவான், நீ நல்ல மனுஷன், விட்டுருவீங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லி அதாவத்திக அல்லாஹ் வ ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விரோதியாக இருந்தாய், அல்லாஹ் கொல்லச் சொல்லி உத்தரவிட்டு விட்டார். ஆசிம் இப்னு அதி இவரை கொலை செய்து விடுங்கள், கொல்லப்படுகிறார். இரண்டாவது நதர் இப்னு ஹாரிஸ்,
பெருமானாரை பார்த்து இந்தால் நபியே இல்லைன்னா கெட்ட வார்த்தைகள் பேசினான். அவரை விட எனக்கு அதிகமாக வகி வருகிறது என்றான். முகம்மதுக்கு நான் என் சிறுநீரை கொடுப்பேன் என்றான். நஊது பில்லாஹ். அலி ரலியல்லாஹுவை பெருமானார் கண்காட்டுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா தான் வெட்டி வீழ்த்துகிறார். கைதிகளில் 2 பேர் வெட்டப்பட்டார்கள். அபூ உஸ்ஸா, என்ன ரிவாயத்தில் அப்துல் உஸ்ஸா, இவர் மன்னிக்கப்படுகிறார். உமர் ரலியல்லாஹு நினைச்சாங்க இவரை நம்ம தான் வெட்டணும். ரசூலுல்லாஹ் இருந்து ஜாலியா வர்றார் வெளியே. உமர் ரலியல்லாஹு பார்த்துட்டு என்ன இவ்வளவு ஜாலியா வர்ற? இல்ல நாயகம் என்னை விட்டுட்டாங்க. நாயகத்திட்ட அப்படி என்னப்பா சொன்ன? எனக்கு 4 பொம்பளை பிள்ளை இருக்குன்னு சொன்னேன், போயிட்டு வந்துட்டாங்க. 4 பெண் பிள்ளை இருக்கிறது என்று நான் நாயகத்திடத்திலே சொன்னேன், போயிட்டு வந்துட்டாங்க. என்ன ஒன்னால ஒண்ணும் செய்ய முடியாது உமரே என்று சொல்லிவிட்டு அப்துல் உஸ்ஸா சென்ற வரலாறு உண்டு. 3ஆவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலருக்கு தானே பணம் கொடுத்தார்கள். அபுல் ஆஸ் ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மருமகன், ரசூலுடைய மருமகன் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார். மீட்டுத் தொகை பணம் கொடுக்க வேண்டும். அவரிடத்துல பணம் இல்ல. ஆனா ஸைனப் தன்னுடைய மாலையை கொடுத்து அனுப்புகிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அண்ணல் பெருமானாரினுடைய அன்பு மனைவி ஹதீஜாவினுடைய பொருள் எதை பார்த்தாலும் பெருமானார் அழுது விடுவார்கள். அந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா ஸைனபுக்கு போட்ட நகையை ஃபிதியாவாக பணமாக கொடுத்து அனுப்ப அதை பார்த்த உடனே பெருமானார் அழுகிறார்கள். என் மனைவி ஹதீஜாவின் பொருள் வந்திருக்கிறது, நீங்கள் எல்லாம் அனுமதி கொடுத்தால் நான் அந்த அபுல்லாசையும் விட்டு விடுகிறேன், நகையையும் நான் மீண்டும் என் ஸைனபுக்கு கொடுத்து விடுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நபித்தோழர்கள் அனுமதி கொடுக்க அனுப்பப்படுகிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து கேக்குறாங்க, நாயகமே என்கிட்ட எதுவுமே இல்ல, நானும் உங்க சொந்தக்காரர் தானே, அதனால என்னையும் விட்டுங்க என்று அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், போருக்கு வரும்போதே உங்க மனைவி உம்முல் ஃபலல் இடத்துல 4000 திர்ஹத்தை கொடுத்து ஒளிச்சு வைக்க சொன்னீங்களே, அதை சொல்லட்டுமா என்றார்கள். 2 பேர் ரகசியமா பேசிட்டு இருக்காங்க. அங்க போருக்கு போனா எல்லாம் புடிங்கிட்டு விட்டுருவான், அதனால நீ வச்சுக்கமா, நான் வந்து பேசிக்கலாம் என்று 2 பேர் ரகசியமா வீட்டுக்குள்ள பேசினதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதே இடத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், ஒரு நபியை தவிர என் வீட்டுக்குள் நடந்ததை வேறு யாரும் சொல்ல முடியாது என்று பத்ர் கைதி இஸ்லாமானார். வரலாறு சொல்கிறது. குறைந்த தொகையை வாங்கிக் கொண்டு விடுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிச்சம் உண்டானவர்களுக்கு 4000 திர்ஹத்தை அபராதமாக போட்டார்கள். காசில்லாதவர்கள் 10 பேர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செய்தார்கள். வெற்றி இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கிறது. அதே நேரத்திலே மதீனா நகரத்திலே 6 பேர்கள் தங்கி இருக்கிறார்கள். கனிமத் பொருளை எப்படி பிரிச்சு கொடுக்கிறது, யாருக்கு எவ்வளவு கொடுக்கிறது, வீரர்களுக்கு எவ்வளவு, சாதாரணமானவர்களுக்கு எவ்வளவு, பெருமானார் எல்லோருக்கும் நீதமாக கொடுக்கிறார்கள். மதீனாவிலே போர் நடக்கிற பொழுது 6 பேர்கள் தங்கி இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாததால் உஸ்மான் ரலியல்லாஹு தங்கி இருக்கிறார்கள். அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா தங்கி இருக்கிறார்கள். முத்தஇம் இப்னு அபூ லுபாபா தங்கி இருக்கிறார்கள். ஆசிம் இப்னு அபி ரலியல்லாஹு தஆலா தங்கி இருக்கிறார்கள். ஹாரிஸ் இப்னு ஹாத்தப் தங்கி இருக்கிறார்கள். ஹாரிஸ் இப்னு சும்மா தங்கி இருக்கிறார்கள். ஹவ்வாத் ரலியல்லாஹு, இந்த 6 பேர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்றார்கள். காரணத்தோடு தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கனிமத் பொருள் கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து கொடுத்துவிட்டு ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டாங்க, ஜிப்ராயில் பத்ரிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நாயகமே, பத்ர்ல யாரு கலந்துகிட்டாங்களோ அல்லாஹ் இனிமேல் எவ்வளவு பாவம் செய்தாலும் மன்னித்து விடுவான் என்று சொல்லிவிட்டான். பத்ர் போர்க்கள கைதிகளுக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னித்து விட்டான் நாயகமே. அது மட்டும் இல்லை நாயகமே, உங்களிடத்திலே எப்படி அவர்கள் சிறந்தவர்களோ இதை போன்று பத்ரிலே எந்த மலக்கு இறங்கினாங்களோ 5000 மலக்கு, அவங்கதான் மலக்குகளிலேயே சிறந்தவர்கள் என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வெற்றி தான் இன்றைக்கும் இஸ்லாமியர்களுக்கு மர்க்கஸாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அன்புக்குரியவர்களே, அந்த பத்ர் போர்க்கள அந்த தியாகிகளிடத்தில் இருந்த 10 குணங்களும் நம்மிடத்தில் வந்து நாமும் இனி வாழ்க்கையில் லட்சியத்தோடு வாழ்ந்து உயர்ந்து சிறக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு கொடுத்த அதே வெற்றியை இந்த இரவிலிருந்து கேட்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வெற்றியை தந்தருள்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பத்ர் சஹாபாக்களின் பொருட்டால் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஜ்ரத் அவர்கள் கடந்த 14 தினங்களாக உரையாற்றிய சிடி இன்று அவர்களின் திருக்கரங்களால் வெளியிடப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அதனை நமது பள்ளியின் செயலாளர் சாதிக் பாய் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நாரே தக்பீர். இன்ஷா அல்லாஹ் இந்த சிடி 3:20 பிரிச்சிருக்கிறோம். சகன்ல வச்சுட்டு கொடுத்துருவாங்க. இன்ஷா அல்லாஹ் இது இன்னைக்கு வாங்கிட்டு போறவங்க நாளைக்கு 10 சிடி ரைட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும். காரணம் சுமார் 750 பேத்துக்கு நாங்க டெலிவரி பண்ணணும். இது நாங்க 750 பேத்துக்கும் ரைட் பண்ணி கொடுக்கறதா இருந்தா ரமலான் முடிஞ்சிடும். ஆனா இந்த சிடி இந்த 15 நாள் 17 நாள் நாங்க தள்ளினது பெருசு. இந்த 2-3 நாளா ரொம்ப எப்ப கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க. அதனால இத 3 பேர்த்துட்ட செக்ரட்டரி கொடுக்கறாரு. அந்த 3 பேர் சகன்ல இருப்பாங்க. தயவு செஞ்சு உங்களுடைய பேரும் உங்க மொபைல் நம்பரும் கொடுத்துட்டு அந்த சிடி வாங்கிக்கங்க. வாங்கிட்டு போறவங்க நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 சிடி ரைட் பண்ணி கொண்டு வந்துருங்க. அந்த ரைட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவங்க மாத்திரம் வாங்கிட்டு போங்க. ரைட் பண்ணி கொடுக்க முடியாதவங்க பேசாம போயிடுங்க. நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துருவோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்துடும். காரணம் அந்த கிதுமத்துடைய எண்ணத்துல இருக்கிறவங்க மாத்திரம் வாங்கிட்டு போங்க. ஏன்னா திருப்பி நாளைக்கு நாங்க இந்த வேலை பார்க்க முடியாது, இந்த அடுத்த ரெக்கார்டிங் பார்த்துட்டு இருப்போம். நாளைக்கு எங்கனால அந்த ரெக்கார்டிங் தான் கொடுக்க முடியுமா, இல்லாம இதை கொடுக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு வாங்குறவங்க ஒரு 60 பேர் மாத்திரம் தான் வாங்க முடியும். அந்த 60 பேர் தயவு செஞ்சு என்ன பண்றீங்கன்னா பேர் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு போயிருங்க. நாளைக்கு கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க யார்கிட்ட வாங்குறீங்களோ அவர் கையில கொடுத்துருங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பயானுக்கு பின்னால ஹஜ்ரத்ல எல்லாருமே பெற்றுக்கலாம். எல்லாருக்கும் சிடி எல்லார் கையிலும் வந்துடும். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி அடுத்த பின்பகுதியை லைலத்துல் கத்ர் அன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுக்கிறதுக்கு நினைச்சிருக்கோம். துஆ செய்யுங்க, அல்லாஹ் லேசாக்கி தரட்டும். தயவு செஞ்சு இந்த 60 பேர் தான் வாங்க முடியும், எல்லாரும் வாங்க முடியாது. முதல்ல தெரிஞ்சுங்க. எல்லாரும் போய் இது கிடைக்கலன்னு சொல்லி சிரமப்பட வேண்டாம். கண்டிப்பா கிடைக்காதவங்களுக்கு நாளைக்கு கிடைச்சிடும். நாளைக்கு கண்டிப்பா எல்லாத்துக்கும் சிடி கிடைச்சிடும். அடுத்தபடியாக மௌலானா அவர்கள் பணியாற்றக்கூடிய நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரிக்கு வருஷம் நம்ம வசூல் கொடுக்கிற பழக்கம் இருக்கு. ரெண்டாவது நம்ம இங்க மாத சந்தா கொடுத்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் பேர் சந்தா கொடுத்துட்டு இருக்கோம், சந்தா வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் சந்தா கொடுக்க விரும்புறவங்க அவங்களுடைய மதரசால இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க வெளியில ரசீது புக் வச்சு உட்கார்ந்துருக்கிறாங்க. உங்களுடைய பேர்களை கொடுத்துருங்க, இல்லைன்னா உங்களோட போன் நம்பரை கொடுத்துருங்க, உங்க விசிட்டிங் கார்டை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அவங்க நாளைக்கு உங்களை பார்த்துருவாங்க. இல்ல இன்னைக்கே நீங்க உங்க அட்ரஸை கொடுத்துட்டு நீங்க சந்தா கொடுக்கற சொல்றீங்கன்னா சந்தா ரசீது போட்டு கொடுத்துருவாரு இன்ஷா அல்லாஹ். அவங்க மாசம் சந்தா வசூல் பண்ணிக்குவாங்க. வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பள்ளியிலிருந்து ஒரு 10-20 பேர் சந்தா கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை மறுபடியும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும், பிள்ளைகள் ஜாஸ்தியா ஓதுறதுனால அப்படிங்கிற ஒரு நியத்துல அவங்க வந்திருக்கிறாங்க. அது உங்களால முடிஞ்சது செய்யுங்க. முன்னால துண்டு வசூல் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி வசூலுக்காக துண்டு வசூலும் பண்றோம். இன்ஷா அல்லாஹ் உங்களால முடிஞ்ச அளவு பொருளுதவி செஞ்சுட்டு போங்க. அடுத்தபடியாக நமது ஷோலா ஷுமாட் ஹபீப் பாய் டி முகமது நாசர், இவர்கிட்ட 20 சிடி இருக்கு. இவர் சகன்ல இருப்பாரு. அவர்கிட்ட போன் நம்பர் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிருங்க. கிடைக்காதவங்க தயவு சிரமப்பட வேணாம், நாளைக்கு கண்டிப்பா கிடைச்சிடும், எல்லாத்துக்கும் கிடைச்சிடும். சலீமுதீன் உட்காருங்க. யாசின் ஓதி பத்ர் சோதாக்களுக்காக கடைசியாக துஆ செய்யப்படும். அமைதியா இருங்க. ஹபீப் பாய், இது சலீம் பாய் வேணாம். அடுத்தபடியாக ஹாபிஸா அவர்கள் யாசின் ஓதி பத்ர் சோதாக்களுக்காக துஆ செய்வார்கள். அமைதியாக இருந்து எல்லா நற்காரியங்களையும் பெற்று சேருமாறு கேட்டுக்கொள்ளும். அஸ்ஸலாம்.
أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم. تنزيل العزيز الرحيم لتنذر قوم ما أنذر آباؤهم فهم غافلون. لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون. إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون. وسواء عليهم أنذرتم أم لم تنذرهم لا يؤمنون. إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين. وضرب لهم مثلا أصحاب القرية إذ جاءها المرسلون إذا أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم مرسلون. قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون. قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين. قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم. قالوا طائركم معكم وإن ذكرتم بل أنتم قوم مسرفون. وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون. وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون. أتخذ من دونه آلهة إن يردني الرحمن بضر لا تغني عني شفاعتهم شيئا ولا ينقذون. إني إذا لفي ضلال مبين. إني آمنت بربكم فاسمعون. قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين. وما أنزلنا على قومه من بعده من جند من السماء وما كنا منزلين. إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون. يا حسرة على العباد ما يأتيهم من رسول إلا كانوا به يستهزئون. ألم يروا كما أهلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون. وإن كل لما جميع لدينا محضرون. وآية لهم الأرض الميتة وحيناها وأخرجنا منها حبا فمنه يأكلون. وجعلنا فيها جنات من نخيل وأعناب وفجرنا فيها من العيون ليأكلوا من ثمره وما عملته أيديهم فلا يشكرون. سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم ومما لا يعلمون. وآية لهم الليل نسلخ منه النهار فإذا هم مظلمون. والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم. والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم. لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون. وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون. وإن نشأ نغرقهم فلا صريخ لهم ولا هم ينقذون إلا رحمة منا ومتاعا إلى حين. وإذا قيل لهم اتقوا ما بين أيديكم وما خلفكم لعلكم ترحمون. وما تأتيهم من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين. وإذا قيل لهم انفقوا مما رزقكم الله قال الذين كفروا للذين آمنوا ونطيع من لو يشاء الله وطعمه إن أنتم إلا في ضلال مبين. ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين. ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم وهم يخصمون. فلا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون. ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون. قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون. إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميع لدينا محضرون. فاليوم لا تظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون. إن أصحاب الجنة اليوم في شغل فاكهون. هم وأزواج في ظلال على الأرائك متكئون. لهم فيها فاكهة ولهم ما يدعون. سلام قولا من رب رحيم. وامتازوا اليوم أيها المجرمون. ألم أعهد إليكم يا بني آدم ألا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين. وأن اعبدوني هذا صراط مستقيم. ولقد أضل منكم جبلا كثيرا أفلم تكونوا تعقلون. هذه جهنم التي كنتم
كنتم توعدون اصلوا اليوم بما كنتم تكفرون اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون ولو نشاء لطمسنا على أعينهم فاستبقوا الصراط فأنى يبصرون ولو نشاء لمسخناهم على مكانة فما استطاعوا مضيا ولا يرجعون ومن نعمره ننكسه في الخلق فلا يعقلون وما علمناه الشعر وما ينبغي له إن هو إلا ذكر وقرآن مبين لينذر من كان حيا ويحق القول على الكافرين أولم يروا أنا خلقنا لهم مما عملت أيدينا أنعاما فهم لها مالكون وذللناها لهم فمنها ركوبهم ومنها يأكلون ولهم فيها منافع ومشارب أفلا يشكرون واتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيعون نصرهم وهم لهم جند محضرون فلا يحزنك قولهم إنا نعلم ما يسرون وما يعلنون أولم يرى الإنسان أنا خلقناه من نطفة فإذا هو خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقا قال من يحيي العظام وهي رميم قل يحييها الذي أنشأها أول مرة وهو بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم منه توقدون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اوصل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منك إلى روح سيدنا وسندنا وحبيبنا ومولانا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح أصحاب البدريين والوهديين والحندقيين والتبوقيين وسائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين ثم إلى أرواح آبائنا وأجدادنا وجداتنا وأقربائنا من لدن آدم عليه الصلاة والسلام إلى يوم القيامة. اللهم اغفر لهم وارحمهم وعافهم واعف عنهم واكرم نزلهم وسع مدخلهم واغسلهم بالماء والثلج والبرد ونكهم من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس وأبدلهم دارا خيرا من دارهم وأهلا خيرا من أهلهم وزوجا خيرا من زوجهم وأبدلهم عذاب القبر وعذاب النار. اللهم إنا نسألك من النعمة تمامها ومن العصمة دوامها ومن الرحمة شمولها ومن العافية حصولها ومن العيش أرأدا ومن العمر أسأدا ومن الإحسان أتما ومن الإنعام أما ومن الفضل أدبا ومن اللطف أقربا. اللهم كن لنا ولا تكن علينا. اللهم اختم بالسعادة آجالنا وحقق بالزيادة أعمالنا واكرم بالعافية عدونا وآصالنا واسلب سجال عفوك على ذنوبنا ومن علينا بإصلاح عيوبنا. اللهم اجعل التقوى زادنا وفي دينك اجتهادنا وعليك توكلنا واعتمادنا.
اللهم خفف عنا ثقل الأوزار وارزقنا عيشة الأبرار اللهم اكفنا واصرف عنا سر الأسرار اللهم اعتق ركابنا ركاب آبائنا وأمهاتنا وإخواننا وأخواتنا من النار اللهم يا غني يا حميد يا مبدئ يا معيد يا رحيم يا ودود أغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك عمن سواك யா அல்லாஹ் நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்கள் மனைவி மக்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்கள் உற்றார் உறவுகளின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக உலக முஸ்லிம்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய அமலை ஏற்றருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய நோன்பை ஏற்றருள்வாயாக யா அல்லாஹ் பத்ர் சஹாபாக்களின் பொருட்டினால் யா அல்லாஹ் எங்களுக்கு பரிபூரணமான ரமலானை தந்தருள்வாயாக இந்த ரமலானின் சவாபை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுக்கு ஹிதமத் செய்பவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக காலம் சென்ற பெற்றோர்களுக்கு யா அல்லாஹ் நன்மையை சேர்ப்பவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக எங்களுடைய நன்மையிலிருந்து ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுத்துக் கொண்டே இருப்பாயாக ஹயாத்தாக உள்ள பெற்றோர்களுக்கு ஹிதமத் செய்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக அவர்களுக்கு பணிவிடை செய்பவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக அவர்களின் துஆவை பெறுபவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்தருள்வாயாக நீண்ட நெடிய நோய்களிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ் கண் திஷ்டியிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக கஷ்ட நஷ்டங்களிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக பேராபத்துக்களிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை ஹாதியாக ஆக்குவாயாக யா அல்லாஹ் தாஇயாக ஆக்குவாயாக யா அல்லாஹ் மார்க்க கல்வியை தந்தருள்வாயாக மார்க்கப்பட்டுள்ளவர்களாக ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் பிள்ளை செல்வங்களை எங்களது கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக யா அல்லாஹ் எங்கள் மனைவி மக்களை எங்களின் கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக யா அல்லாஹ் பெருமானார் எந்த நலவையெல்லாம் கேட்டார்களோ அது முழுவதையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக பெருமானார் எந்த தீமையை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அது முழுவதிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக ரப்பல் ஆலமீனே எங்களுடைய பெண் பிள்ளைகளை பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ் தீயவருடைய கண்களிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ் அவர்களை மறைத்தருள்வாயாக யா அல்லாஹ் 30 வயதை தாண்டியும் ஏழை குமரிகள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ரப்பே அவர்களுக்கு நல்ல மணாளர்களை தேர்ந்தெடுத்து தந்தருள்வாயாக அவர்களை கரை சேர்த்தருள்வாயாக யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்வழியை காட்டுவாயாக யா அல்லாஹ் ஏழைகளுக்கு நல்வழியை காட்டுவாயாக யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஹாஜியாக ஆக்குவாயாக எங்கள் அனைவரையும் ஹாஜியாக ஆக்குவாயாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவுலாவுக்கு சென்று நேரடியாக சலாம் சொல்லுகிற வாய்ப்பை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் மனதிலே எதையெல்லாம் கேட்க நினைக்கிறோமோ அது முழுவதையும் கொடுத்தருள்வாயாக எதையெல்லாம் மறந்திருக்கிறோமோ அது முழுவதையும் கொடுத்தருள்வாயாக எதெல்லாம் எங்களுக்கு தீமையை சேர்க்குமோ அதிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ் இந்த பத்திலை கொடுக்கிற மஃபிரத்தை முழுமையாக எங்களுக்கு தந்தருள்வாயாக இந்த பத்திலை கொடுக்கிற மஃபிரத்தை முழுமையாக எங்களுக்கு தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் பார்க்காமல் உன்னுடைய கருணையால் எங்களுக்கு மஃபிரத்தை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் கடைசி பத்திலை கிடைக்கிற இதுக்கும் மினன்னார் நரக விடுதலை எங்களுக்கு தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களை கபூல் செய்தருள்வாயாக எங்களுடைய அமல்களை கபூல் செய்தருள்வாயாக நாங்கள் வஃபாத்தாகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு வஃபாத்தாகிற பாக்கியத்தை தந்தருள்வாயாக இந்த துஆவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் ஏற்றருள்வாயாக உன்னுடைய கலாம் ஷரீஃபின் பொருட்டால் ஏற்றருள்வாயாக நாதாக்கள் நல்லவர்களின் பொருட்டால் ஏற்றருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் நோன்பு வைத்து வந்திருக்கிற வயதான பெரியவர்களின் பொருட்டால் ஏற்றருள்வாயாக ஒன்றுமே அறியாமல் நோன்பு வைத்திருக்கிற இந்த சிறு பிள்ளைகளின் பொருட்டால் அங்கீகரித்தருள்வாயாக யா அல்லாஹ் உலமாக்கள் ஹாஃபில்களின் பொருட்டால் அங்கீகரித்தருள்வாயாக வருகை தந்திருக்கிற நல்லவர்களின் பொருட்டால் அங்கீகரித்தருள்வாயாக வாலிப கண்மணிகளின் பொருட்டால் அங்கீகரித்தருள்வாயாக ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத வகினா அஸாபன்னார் ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وعلى محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم